மிகவும் அர்ப்பணிப்போடு நாம் செய்து கொண்டு வருகிறோம். We are really proud of us like teachers. ஒரு 3 பேரை நாம் தவற விட்டுட்டோம். மிச்ச 47 பேரும் எந்த இடத்துல இருக்காங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்களோ, ஒரு ஸ்டாராக தான் முன்னிட்டு இருக்கோம். அதில் சிறப்பாக ஆசிரியர் அல்லாமல் வார்டனாகவும் தனது பணியை சிறப்பாக நமது நண்பர் தியாகராஜன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். வார்டன் டீச்சர். காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு வேலை பார்த்து குழந்தைகளை அனுப்பி வீட்டுக்கார அனுப்பி ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணி ஒய்ஃபை பஸ் ஸ்டாப்பில் விட்டு திரும்ப பிக்கப் பண்ணி எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நமக்கான டேயாக இன்றைக்கி இதை நம்ம செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக வரவேற்புன்னு ஒன்று இருக்கும். அந்த வரவேற்புரையை சிறப்பாக நம்முன் நிகழ்த்திட நமது தோழி மல்லியா அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியர் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி பல வருடங்கள் கடந்தாலும் இன்னும் கன்னி தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழில் அனைவரையும் வணங்குகிறேன். இந்த மண்ணிலே மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் முதல்வராக பணிபுரியும் மகரிஷி பொருந்திய முதல்வர் ஐயா அவர்கள் இந்த ரீயூனியன் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இந்த மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பணிபுரியும் விரிவுரையாளர் உயர்திரு ராமர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பால் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி பல முக்கிய அலுவலர்களுக்கு இடையிலும் தங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வருகை புரிந்துள்ள உயர்திரு பத்மநாபன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். துன்பத்தை தூரத்தில் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து தங்கள் பொன்னான நேரத்தை காணிக்கையாக வைத்து எங்களுக்காக இந்த ரீயூனியன் நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கும் உயர்திரு லட்சுமண ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். உயிர் உடல் ஈந்ததோ தாயின் கருவறை, உயிர் உடல் ஈந்ததோ தாயின் கருவறை, உன்னை மனிதனாய் மாற்றியதோ வகுப்பறை, இந்த வகுப்பறை நடமாட தெய்வமாய் எற்றா உயரம் நான் எட்டி பிடித்திட ஏனியாக இருக்கும் என் அன்பு ஆசிரியர்களே, தோழர்களே, தோழிகளே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த உதிரி பூக்களாக இருந்த எங்களை நல்ல மாலையாக தொடுத்து எங்கள் இந்த ரீயூனியன் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக பல நினைவுகளை பகிர்ந்து கொள்ள உறுதுணையாக இருந்த ஒருங்கிணைப்பாளர்கள், தோழர்கள், தோழிகள், அதாவது பரமேஸ்வரன், கந்தகுமார், ராஜா கண்ணு, ஞானபிரகாஷ், தோழிகள் விமலா தேவி, ஸ்நேகவெளி அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கருமலை அவரையும் வருக வருக என, ராமு அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று, எப்போதும் பூக்களாக இருக்காதே நீ உதிர்ந்து விடுவாய், எப்போதும் செடிகளாக இரு, தினமும் நீ பூத்துக்கொண்டே இருப்பாய் என்று கூறி அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை மிக இனிமையாக எடுத்துரைத்த நமது தோழி மல்லியா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது ஆசான் சிப்பிக்குள் முத்து லக்ஷ்மணன் சார் அவர்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நாமெல்லாம் இங்கே படிக்கிற காலங்களில் சார் சயின்ஸு நமக்கு டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகமே சயின்ஸில் தான் இயங்கிட்டு இருக்கு. சயின்ஸை மிக அழகாக எடுத்து சொல்லி, அது மட்டும் இல்லாமல் டயட் பிரின்சிபலாக இருக்கிறப்ப ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் விசிட் வர்றப்ப சாரை பார்த்தாலே ஒரு இனம் புரியாத ஒரு பற்று வரும். இப்போ சாரை சந்தித்ததில் அனைவருக்குமே பயங்கரமான மகிழ்ச்சி. நமது விழாவின் கதாநாயகனாக வீற்றிருக்கும் லக்ஷ்மணன் சார் அவர்களுக்கு நமது பேட்சின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. மரியாதை செய்வதற்காக நமது மூத்தவர் மிஸ்டர் கருமலை அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன்.
ஆசான் அவர்களுக்கு நன்றி. சுவரை வைத்துத்தான் சித்திரம் எழுத முடியும். உடல் நல்லா இருந்தால் தான் அனைத்துமே இயக்கத்தில் இருக்க முடியும். இன்று வரைக்கும் சுமார் 80 வயதை தாண்டிய பொழுதிலும் தனது உடம்பை சிறப்பாக வைத்துக்கொண்டு நம்மளையும் இளமையாக இருக்கிற காலங்களில் இன்னும் இளமையாக இருங்க, வேகமாக இருங்க, ஓடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி நம்மளை துருதுருன்னு வச்சிருந்த நமது உடற்கல்வி ஆசிரியர் மதிப்புமிகு பத்மநாபன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக நமது வயதில் மூத்த சாத்தையானன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. என்றாலே அதிலும் கதாநாயகன் நமது ராமர் சார் தான். ராமர் சாரை பார்த்தாலே கொஞ்சம் பயமும் இருக்கும். என்ன முடிச்சாச்சா, என்ன சுண்ட வேண்டிய இடத்துல சுண்டிடுவார், வேலை வாங்க வேண்டிய இடத்துல வேலை வாங்கிடுவார். எப்பவுமே ஒரு பர்ஃபெக்ட் மேன். ஹீ இஸ் த சூப்பர் ஹீரோ ஆஃப் திஸ் டயட். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக நமது நண்பர் ராஜாக்கன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றிகள் பற்பல. இருளை நீக்க நாம் குத்துவிளக்கு ஏற்றிட்டோம். அனைவருடைய மனசுலையும் ஒரு இனிப்பை வழங்குவதற்காக நமது பேட்சின் சார்பாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நாம் எல்லாரும் சேர்ந்து வெட்டுறோம். எல்லாரும் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அது எங்கே உள்ளது? யாரோ கேட்க, ஓ மஞ்சூரா, தெரிந்தவர் சொன்னது. டீச்சர் ட்ரைனிங். விரும்பி வந்தவர் சிலர், ஏதோ கிடைத்ததே இன்னும் சிலர். வீட்டில் சொன்னார்கள் வந்துவிட்டேன், இவர்கள் விரும்பாமல் வந்தவர்கள். இந்த பூமியில் எவரும் திரும்பவும் செல்ல முடியாத இடம் அன்னையின் கருவறை. இந்த பூமியில் எவரும் திரும்பவும் செல்ல முடியாத இடம் அன்னையின் கருவறை. ஆனால் இந்த நாளில் நம்மை ஆசிரியராக கருத்தரித்து உருத்தரிக்கப்படவில்லை. அதனால்தான் பெற்றவர்களோடு பிள்ளைகளும் ஒன்றாக இந்த ஆசான்களை கொண்டுதான் 2 ஆண்டுகளாய் இறைவன் நம்மை இந்த இடத்தில் உருவாக்கினார். இந்த ஆசான்களை கொண்டுதான் இறைவன் நம்மை 2 ஆண்டுகளாக உருவாக்கினார். இறைவனுக்கும் நன்றி, இந்த இனிய ஆசான்களுக்கும் நன்றி. இறைவனுக்கும் நன்றி, இந்த இனிய ஆசான்களுக்கும் நன்றி. இத்துணை ஆண்டுகளில்
கடந்து வந்த பாதைகளில் எத்தனை மாற்றங்கள், இத்தனை ஆண்டுகளில் கடந்து வந்த பாதைகளில் எத்தனை மாற்றங்கள். ஆனால் மனசுக்குள் இன்னமும் மஞ்சூரின் மண் வாசனை மட்டும் மாறவே இல்லை. ஆனால் மனசுக்குள் இன்னும் மஞ்சூரின் மண் வாசனை மட்டும் மாறவே இல்லை. அதற்கு இந்த சங்கமமே சாட்சி. அதற்கு இந்த சங்கமமே சாட்சி. வயதில் அனைவரும் அரை நூற்றாண்டுகளை அணுகிக் கொண்டிருக்கிறோம். வயதில் அனைவரும் அரை நூற்றாண்டுகளை அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாட்களை அல்ல, நினைவுகளை நினைவு கூறவே இந்த இனிய சங்கமம். இந்த சங்கமத்தை சாதித்து காட்டியவர்களுக்கு சத்தமாய் ஒரு கைதட்டல். இந்த சங்கமத்தை சாதித்து காட்டிய நம்முடைய தோழர்களுக்கு சத்தமாய் ஒரு கைதட்டல். ஒரு வயிற்றின் பிள்ளைகள் போல் ஓடித் திரிந்தோம். ஒரு வயிற்றின் பிள்ளைகள் போல் ஓடித் திரிந்தோம். சொந்த வீட்டிலும் இல்லாத சுதந்திரம், சொந்த வீட்டிலும் இல்லாத சுதந்திரம் இங்கே கொடுத்து வைத்தவர்கள் நாம். 2 ஆண்டுகளின் எசன்ஸ் தான் 29 ஆண்டுகளாய், 2 ஆண்டுகளின் எசன்ஸ் தான் 29 ஆண்டுகளாய் இன்னும் தொடரும். படித்தோம், நடிக்கவில்லை. பண்பட்டோம், புண்பட்டதில்லை. யாரையும் புண்படுத்தியதும் இல்லை. படித்தோம், நடிக்கவில்லை. பண்பட்டோம், புண்பட்டதில்லை. யாரையும் புண்படுத்தியதும் இல்லை. வகுப்பறையும் விடுதியும், விடுதியும் வகுப்பறையும், வகுப்பறையும் விடுதியும், விடுதியும் வகுப்பறையும். அடடா, என்ன இன்பம்! அதே இடத்தில் இன்று இருக்கிறோம். இப்போதும் நாம் இந்த இடத்தில் மாணவர்கள் தான். அதே இடத்தில் இன்றும் இருக்கிறோம். இப்போதும் நாம் மாணவர்கள் தான். எனவே நண்பர்களே, களி கூறுங்கள். கடந்த காலங்களில் நல்ல நண்பர்களை இழந்திருக்கிறோம். அருமை சொந்தங்களை இழந்திருக்கிறோம். வலியை தாங்கும் வலிமையை இறைவன் தந்திருக்கிறார். வலியை தாங்கும் வலிமையை இறைவன் தந்திருக்கிறார். இந்த உலகம் வஞ்சகமானது, தட்டி பறிக்கும் தந்திரமானது. வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். நேற்றைய துயரங்களை விட நாளைய போராட்டங்கள் வலுதாகலாம். நேற்றைய துயரங்களை விட நாளைய போராட்டங்கள் வலுதாகலாம். ஆனால் நம்பிக்கை மட்டுமே நம்மிடம் இருக்கட்டும். ஆனால் நம்பிக்கை மட்டுமே நம்மிடம் இருக்கட்டும். ஏனென்றால் இனிமேல் தான் நமக்கு இனிய எதிர்காலம். ஏனென்றால் இனிமேல் தான் நமக்கு இனிய எதிர்காலம். வேதனைகள் மாறும். எதிர்த்தவர்களும் ஏளனம் செய்தவர்களும் நமக்கு முன் பணியும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. வேதனைகள் மாறும். எதிர்த்தவர்களும் ஏளனம் செய்தவர்களும் நமக்கு முன் பணியும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. எனவே நண்பர்களே, கடமையை கடமைக்கென்று செய்யாமல் நமது கடமை என்பதில் கர்வம் கொள்வோம். கடமையை கடமைக்கென்று செய்யாமல் நமது கடமை என்று கர்வம் கொள்வோம். அதுவே நமது கம்பீரம். அதுவே நமது கம்பீரம். அன்பு மட்டுமே நமது ஆணிவேராகட்டும். அன்பு மட்டுமே நமது ஆணிவோராகட்டும். ஏற்றமோ இரக்கமோ எப்போதும் நாம் நாமாகவே இருப்போம். ஏற்றமோ இரக்கமோ எப்போதும் நாம் நாமாகவே இருப்போம். இறுதியாக நண்பர்களே, இவ்வினிய சங்கமம் இனிமேலும் தொடரட்டும். இறுதியாக நண்பர்களே, இந்த இனிய சங்கமம் இனிமேலும் தொடரட்டும். இந்த உறவை, இந்த உணர்வை நமது தலைமுறைகளுக்கும் தாரை வார்த்து கொடுப்போம். இந்த உறவை, இந்த இனிய உணர்வை நமது தலைமுறைகளுக்கும் தாரை வார்த்து கொடுப்போம். இந்த அன்பில் நிலைத்திருந்தால் வானத்தின் பலகடிகள் நமக்காக திறக்கும். இந்த அன்பில் நிலைத்திருந்தால் வானத்தின் பலகடிகள் நமக்காக திறக்கும். அப்போது நம் சிறகுகளின் கீழே இந்த பூமியை வியந்து பார்க்க நிற்கும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது எண்ண அலைகளை மேற்கொண்டு தூண்டிவிட்டு நம்மளை பழைய நினைவுக்கு கொண்டு போய் ஒரு நிமிடம் கண்ணின் ஓரங்களில் கண்ணீரை வரவழைத்து வைத்து விட்டார் நமது நண்பர் ரோஸ்குமார். உணர்ச்சி பூர்வமாக, அன்பாக, அழகாக, முத்தாய்ப்பாய் கவிதை வழங்கிய நமது நண்பர் ரோஸ்குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பற்பல. யாரும் நாம் எல்லாரும் ஒன்றா பிறக்கலை. ஆனால் 17 வருடங்களுக்கு அப்புறம் அனைவரும் ஒரு கூட்டில் வந்து அடைஞ்ச பறவைகளாம் இந்த இடத்துல இருந்தோம். 29 வருடங்களுக்கு அப்புறம் எல்லாரும் இங்கே சந்திச்சிருக்கோம். எல்லாரும் வரணுங்கிறது நம்மளுடைய அவா. ஆனால் பல்வேறு சூழ்நிலையினால அவங்களால வர முடியலை. அவங்களையாவது நம்ம எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சுக்கிடலாம். என்றுமே சந்திக்க முடியாத இடத்துல நமது நண்பர்கள் 3 பேர் இம்மண்ணுலகை விட்டு பூவுலகை சென்றவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நினைவஞ்சலியை ஒரு 2 நிமிடம் செலுத்துவோமாக.
நண்பர் தெய்வேந்திரன், நண்பர் முருகானந்தம் அவர்கள். பார்க்குறப்ப ஒன்று எதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். இன்று நம்ம அனைவரும் கூடிய நிகழ்வை ஒரு நிலப்படம் நமது ஆசான், உடற்கல்வி ஆசான் மதிப்புமிகு பத்மநாபன் சார் அவர்களை நமக்கு சில வாழ்த்துக்களையும் அறிவுரைகளையும் அன்போடு வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த, எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த பிரபஞ்சத்தின் வெளிப்படும் பொருள் ஆகாயம், எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த இப்பிரபஞ்சத்தின் வெளிப்படும் சக்தி பிராணன். ஆகாயமும் பிராணன் ஒன்றுதான் உலகில் நிலைத்து நிற்பவை, மற்ற எல்லாம் மறைந்து போபவை. Happy is the man who knows how to distinguish the real from unreal, the eternal from the transcendent, and the good from the pleasant by his discrimination and wisdom. இது மீனிங்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. Happy is the man who knows how to distinguish the real from unreal, eternal from the transcendent. Transcend, eternal நிலைத்து நிற்பவை, transcend அழிபவை. எவையெல்லாம் அழிபவை? சூரியன் அழிந்துவிடும், சந்திரன் அழிந்துவிடும், நட்சத்திரங்கள் அழிந்துவிடும், பூமி அழிந்துவிடும், மலை, நதி, தாவரங்கள், எல்லா உயிரினங்களும் அழிந்துவிடும். எது நிலைத்து நிற்பவை? ஆகாயம் மட்டும் நிலைத்து நிற்பவை. அடுத்தோட பிராண சக்தி நிலைத்து நிற்பவை. இது ரெண்டும் அதுதான் சொல்கிறேன். Happy is the man who knows how to distinguish the real from unreal, the eternal from the transcendent. பொய்மையிலிருந்து உண்மை உணர்பவர் அவன் உண்மையான மகிழ்ச்சியுடைய மனிதன். பொய்மையிலிருந்து உண்மையை எவன் உணர்கின்றானோ அவன் உண்மையான மகிழ்ச்சியுடைய மனிதன். எவை நிலைத்திருப்பவை, எவை நிலைத்து நிற்காதவை என்பதை பகுத்து உணர்ந்த ஆராயும் தன்மை எவனுக்கு இருக்கின்றதோ அவனுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியுடைய மனிதனாக இருப்பான். எல்லாம் சந்தோஷம், எவை உண்மையான சந்தோஷம் என்று பகுத்தறிந்து ஆராய்ந்து அவன் பற்றி கொள்பவன் அவன்தான் உண்மையான சந்தோஷத்தை அடைபவன். அதான் the eternal from the transcendent, the good from the pleasant by his discrimination and wisdom. தன்னுடைய அறிவாலும் ஞானத்தாலும் ஆற்றலாலும் பிரித்தறியும் ஆற்றலை இவன் வைத்திருக்கின்றதோ அவன் தான் உண்மையான மகிழ்ச்சியுடைய மனிதன். மைண்ட் இஸ் த கிங் ஆஃப் சென்சஸ். நல்லா கவனிங்க. மைண்ட் இஸ் த கிங் ஆஃப் சென்சஸ். புலன்களுக்கெல்லாம் அரசன் மனிதன். புலன்களுக்கெல்லாம் அரசன் யாரு? புலன்களுக்கெல்லாம் அரசன் எவன்? சொல்லுங்க பார்ப்போம். ஹேப்பி இஸ் த மேன். அது மாதிரி மைண்ட் இஸ் த கிங் ஆஃப் சென்சஸ். புலன்களுக்கெல்லாம் மாமனிதன் யாரு? எத்தனை புலன்கள் இருக்கின்றன நமக்கு? 5 புலன்கள். அவற்றுக்கெல்லாம் அரசனாக இருப்பவன் எவன்? மைண்ட் இஸ் த கிங் ஆஃப் சென்சஸ். எ மேன் ஹூ கான்கர்ட். எந்த ஒரு மனிதன் வெற்றி கொள்கின்றானோ எதை? எ மேன் ஹூ கான்கர்ட் த மைண்ட். மனதை வெற்றி கொள்பவன். சென்சஸ் புலன்களை வெற்றி கொள்பவன். மைண்ட், சென்சஸ் விருப்பங்களை வெற்றி கொள்பவன்.
விருப்பங்களை விட்டுக்கொள்வான். இவற்றில்லாமல் எவன் வெற்றியில் உள்ளவனோ அவன் தான் உண்மையான மாமனிதன், அரசர்களுக்கெல்லாம் மாமனிதன். அப்படிப்பட்ட மனிதரை நாம் though Patanjali explains the way to control the mind, no way stating support that this is Raja Yoga. But he explains Ashtanga Yoga, 8 limbs of yoga, 8 steps of yoga, 8 parts of yoga. Yoga Sutra Patanjali deals with spiritual discipline. Hatha Yoga Pratibha Swadharama deals with physical discipline. It is done so far. It is generally believed that Raja Yoga and Gada Yoga are entirely different and distinct and opposite each other. That Yoga Sutra Patanjali deals with spiritual discipline. Hatha Yoga Pratibha Swadharama deals with physical discipline. It is not so far. Raja Yoga and Gada Yoga are complement each other and form a single approach towards liberation. There are different margas. மார்க்கங்கள் நிறைய உண்டு, வழிகள். இறைவனை அடைவதற்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன. There are different margas by which a man realizes his own divinity. There are different margas by which a man realizes his own divinity. யார் நம்ம படித்தவன் அவனை நோக்கி செல்கின்றோம். யார் நம்ம படித்தது? இறைவன். அவன் நோக்கி பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனை நோக்கி தான் செல்கின்றோம். அதான். There are different markers which a man travels to his maker. யார் படைத்தான்? மேக்கர்னா யார்? இறைவன். நம்ம படித்தது இறைவன் தான். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனை நோக்கி பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி செல்வதற்கு 4 முக்கிய வழிகள் இருக்கின்றன. கர்மயோகா, பக்தி யோகா, ஞான யோகா, யோக மார்க்கம். இந்த 4 வழிகளை பின்பற்றி தான் நம்ம இறைவன் நோக்கி செல்கின்றோம். எல்லாரும் பொதுவானது, எல்லா ஜாதியினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது யோகா. There are different margas which a man travels to his maker. The active man finds his realization through karma marga, by which a man realizes his own divinity through work and duty. The emotional man finds his realization through jnana marga, by which a man realizes his own divinity through love of his personal God. The intellectual man finds his realization through jnana marga, by which a man realizes his own divinity through knowledge. The meditative man and the reflective man finds his realization through yoga marga, by which a man realizes his own divinity through control of his mind. Among these 4, which is the best one means yoga marga is the best one. So everyone should realize and analyze to reach the goal of this one. சரி, நான் உங்களுக்கு ஆங்கிலத்திலே நிறைய யோகா பேசணும்னு ஆசை எனக்கு. எல்லா கலெக்டர் தமிழ்நாட்டுக்கு வந்து அத்தனை கலெக்டருமே யோகா படிச்சிருக்காங்க. எல்லா எஸ்பி டிஜி அவ்வளோ பேர். ஏன்னா அவங்களுக்கு முன்னால் ஆங்கிலத்தில் பேசணும். பேசி பேசி அந்த பழக்கத்தினாலே ஆங்கிலத்திலே பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா தமிழே தெரியாத அநேக கலெக்டர்ஸ் இருக்குது, தமிழத்தை ஆங்கிலத்தையும் பேசுறது. அப்படி அவங்க தான் என்னை வளர்த்து விட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆங்கிலத்தில் பேசுவதற்கு கலெக்டர்ஸ் தான் என்னை வளர்த்து விட்டாங்க. அதனால் ஆங்கிலம் என்பது கற்பது ரொம்ப எளிதானது. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தை பேச கற்க தெரிந்து கொண்டால் எந்த இடத்திலும் பிரகாசமாக நம்ம வாழ முடியும், எதையுமே நம்ம சாதிக்க முடியும். இன்னும் ஏதாவது மொழியை படித்து 2 மொழி 3 மொழி படிக்க சொல்கிறாங்க இல்லையா, அது நல்லது தான். எல்லா லாங்குவேஜும் படிக்கிறது நல்லது. ஏன்னா ஆங்கிலம் முக்கியமானது. அது வந்து உலக மொழி இல்லையா ஆங்கிலம், அதை படிச்சுக்கிறது நல்லது. அதை பற்றி உங்களுக்கு நான் நிறையா சொல்லிக்கிட்டே போவேன். Patanjali enumerates yoga into 8 steps for the quest of soul. ஆன்மா விடுதலை அடைவதற்கு 8 வழிகளை சொல்லுகின்றார். ஃபர்ஸ்ட் ஒன்று சாஹிப்சை, சத்தியம், அசேயம், பிரம்மச்சரியம், அபரிகரியமா. He analyzes 8 parts, 8 limbs. First one is yama, universal moral commandment. The second one is yama, purification and discipline. The third one is asana, posture. The fourth one is pranayama, rhythmic control of breathing. The fifth one is pranayama, fifth one is pratyahara, withdrawal and emancipation of mind from the domination of the senses and the exterior objects. Dharana, concentration of mind. Dhyana, meditation.
Samadhi, a state of super consciousness by the profound meditation by which sadhaka or aspirant become one with the object of meditation. That is Samadhi. Yama, ahimsai, satyam, asayam, brahmacharya, parikarma. Niyama, saucham, santosam, tapas, swadhyayam, Ishwar pranidhanam. Asana, 84 lakhs of asana there. 84 lakhs of asanas. Pranayama, rhythmic control of breathing. Yama, niyama, control yogi's patience and emotions and keep his harmony with the fellow man. Asana, keep his strong and healthy. Finally, yogi becomes free of body consciousness. He conquers the body and renders it a fit vehicle for the soul. உங்களுக்கு புரியுது? பிராணாயாமா, ரித்மிக் கண்ட்ரோல் ஆஃப் பிரீத்திங். புரியுதா உங்களுக்கு? It is very difficult to understand what I am telling this sentences here. சரி, அது நான் யோகா பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். இது என்னுடைய ஒரு பழக்கமாக போயிடுச்சு சொல்கிறதுக்கு. அதனால் நீங்கள் கேட்டால் உடனே ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்குல்ல. நான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பேசிக்கலாம். வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேசுவா, இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 2வது செட் இல்லையா, அந்த செட்டில் உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க. உங்களை கஷ்டப்படுத்தி, ஆமாம், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அப்படி கஷ்டப்படுத்துகிற விளைவு மரங்கள் விருட்சங்கள் வளர்ந்தது தாங்க. மரங்கள் விருட்சங்கள் வளர்ந்தது காரணம் உங்களுடைய கடுமையான உழைப்பு. நாங்கள் இப்படியும் வழிமுறையை காட்டுவோம், வழிமுறைகளை காட்டுவோம், இப்படி செய்யுங்க. நீங்கள் செய்தது உழைப்பு பூரா உங்களுடைய உழைப்பினாலும் மரங்கள் வளர்ந்துருக்கின்றது. அதனால் அது சந்தேகம் இல்லை. எல்லாரும் கேட்பாங்க, பத்மநாத சார் மரத்தை வளர்ந்துட்டாரு, மரத்தை வளர்ந்து எனக்கு தான் பேர் பூரா எனக்கு. அட இங்கே யார் கஷ்டப்பட்டது? மாணவச்சிருவாங்க, நீங்கள் தான் கஷ்டப்பட்டீங்க. அதனால் இப்போ ஆசிரியர் மாணவர்களாக இருக்கும்பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. அது விளைவு பெறும் விஷயங்கள் நிறைய இருந்தது இந்த இடம் முழுவதுமே. அப்பொழுது வேலி இல்லாமல் கஷ்டப்பட்டோம். வேலியே இல்லை, இப்போ வேலி இல்லாமல் தான் இருக்கு. அப்போ நாங்கள் வளர்க்கும் பொழுது முதல்ல ஒரு 20 கண்டு 30 கண்டு தான் வச்சோம். ஃபஸ்ட்டு செட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு முந்தைய வந்துட்டேன். நான் ஸ்டூடெண்ட் செலெக்ஷனுக்கு முந்தைய நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இல்லையா, இந்த பில்டிங் கட்டும்போது ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னை முதல்ல அப்பாயின்ட் பண்ணாங்க. இந்த மரங்கள்லாம் வளர்த்தோம். அது உங்களுக்கு எப்படி வளர்த்துன்னு உங்களுக்கு தான் தெரியாது. அதை அந்த ரயில்வே கேங்கிட்ட இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்களை வர சொல்லி ஒரு மாதத்துக்கு 500 ரூபா பேசி அந்த பேயை நான் கொடுத்தேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது. மாதம் 500 ரூபா, அது யார்கிட்ட வாங்க முடியாது. அப்படி 500 ரூபா கொடுத்து ஒவ்வொரு மாதம் 3 பேர் தண்ணி வந்து ஊற்றிடுவாங்க. வாரத்துக்கு 2 நாள் ஊற்றுவாங்க. 500 ரூபா 3 பேருக்கு சேர்த்து. அப்புறம் முள்ளுங்களை வச்சு செஞ்சு இதை அடைச்சாங்க. அதுக்கெல்லாம் நிறைய காரியம் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் அப்படியே கஷ்டப்பட்டு உழைத்ததுனால தான் இந்த மரங்களை வளர்க்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய ஒத்துழைப்பும் என்னுடைய யோசனையும் சேர்ந்து தான் என்னுடைய மரங்கள் விஷயங்கள் வந்தது. அது மட்டும் இல்லை, அந்த ஆண்டு எக்ஸாம் நடந்து நினைக்கிறேன். அந்த ஹாலில் ஆஃபீஸ் இருக்க மேலே, ஆஃபீஸ் கீழே எக்ஸாம் நடந்தது. குஞ்சர் மேடம் வந்தீங்களா? குஞ்சர் மேடம் வந்தீங்களா? அதில் சைடில் அந்த கண்ணாடி ஜன்னல் தான் இருந்தது. அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வேறு ஹாலில் இருந்தேன். அந்த பக்கம் இருந்தேன். நார்த்தன் சைடில் ஹாலில் இருந்தேன். மேடம் சொன்னால் என்னை உடம்புக்கு முடியல சார், நீங்கள் வாங்க, கொஞ்சம் அலைய முடியல, நீளமான ஹாலாக இருக்குது, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. அப்போ அந்த ஹாலுக்கு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் இருட்டாக இருக்குது. பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுது எழுதுறதுக்கு. எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ எழுத முடியறவங்களா இருக்கு, எழுத்தே தெரியல சரியாக, வெளிச்சம் இல்லை. அப்போ ஜன்னலாம் திறக்கிறது, மூடி கிடக்கு. அப்போ ஒரு சில ஜன்னல் திறந்துட்டு ஒரு சில ஜன்னலை வேகமாக அழுத்தினல கண்ணாடி உடஞ்சி கைக்குள்ளே போயிடுச்சு. உடனே அந்த கீரல் ஏறி அப்போ நாகராஜன் இருந்தார், நாகராஜன் சார் இருந்தார். நீங்கள் இருக்கும் நாகராஜன் வேண்டாரா? அவர் இருந்தார். அவரும் நானும் சேர்ந்து தான் அடுத்து பிளட்டெல்லாம் கட்டாயிடுச்சு. பிளட்டு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. லேசாக மயக்கம் வந்துச்சு எனக்கு. உடனே வெளியில் கொண்டு வந்து அப்போ எக்ஸாம் நிப்பாட்டிட்டாங்க. என்னை வெளியில் கொண்டு வச்சு உடனே நாகராஜன் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே ராம்நாடு போயிட்டோம். நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் சௌரியமாகி ஒரு வாரத்தில் வந்தேன். இப்போ
இப்போ இடையில கால் எனக்கு உடஞ்சி போச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இடையில வலது காலை நான் பைக்கில் சரியாக தான் போய்கிட்டு இருந்தேன். லெஃப்ட் சைடில் அவன் ரைட் சைடு வருவேன், லெஃப்ட்டில் வந்துட்டான். வந்து என் மேலே மோதி, பெரிய கனமான பைக் அது. நான் சும்மா ஒரு சின்ன பைக்கில் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒட்டச்சு என் காலில் வலது காலில் எலும்புல நொறுங்கி போச்சு. நொறுங்கி ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ கூட மயக்கம் வரல எனக்கு. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வர்றாங்க பாருங்க இவ்வளோ தூரம் ரத்தம் கொடுத்து உட்காந்துட்டு இருக்காரு மயக்கம் விடாமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க. கொடுத்து அங்கே பிரீத்தி அனுப்பிச்சிட்டாங்க. மதுரை பிரீத்தி ஹாஸ்பிட்டல். அங்கேயும் 1 மந்த் இருந்தேன். எனக்கு சுகரோ ப்ரெஷரோ எதுவும் இல்லாதனால சீக்கிரம் குணமாயிடுச்சு. இப்போவும் சுகர் ப்ரெஷர் இல்லை எனக்கு. இப்போவும் எனக்கு சுகர் ப்ரெஷர் கிடையாது. காரணம் ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் குறையாமல் பயிற்சி செஞ்சுட்டு யோகா பயிற்சி. ஏன்னா யாமறிந்த இன்பம் ஐயமெல்லாம் வருதுன்னு சொல்கிற மாதிரி நான் என்ன நன்மை அடைக்கட்டும் நீங்கள் அடையணும். அதெல்லாம் சொல்லி கொடுத்து பார்த்தேன். நீங்கள் எத்தனை பேர் யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுவாங்க. எத்தனை பேர் தொடர்ந்து யோகா பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? லட்சம் சாருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவருக்கு சுகர் பேஷண்ட்னால அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவருக்கு மாடி நோய் வந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் பணத்தை செலவழிச்சு பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு நோய் வர்றதுக்கு முந்தைய நம்ம காப்பாற்றிக்கலாம்ல உடலை. மனமும் உடல் முக்கியமானது. மனதையும் என்ன செய்ய காப்பாற்றிக்கிறேன், உடலையும் காப்பாற்றிக்கிறேன். ரெண்டுமே முக்கியமானது. உடல் இருந்து என்ன செய்ய மனமும் வேணும், உடல் வேணும். இது ரெண்டுமே முக்கியமானது. மனம் சுத்தமாக இருக்கும், உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டுமே அதுக்கு வழிமுறைகள் யோகா தான். எத்தனை எக்ஸசைஸ் செஞ்சாலுமே அது டைம் உண்டாக்கிறோம் உடல். ஆனால் இது யோகா வந்து மணிக்கணக்கு செஞ்சுக்கிட்டே தான் டைமே வராது. புரியுதா? அதனால் இன்னும் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் நான் இருக்கேன்னா காரணம் என்ன? யோகா தான். அது தெரிஞ்சுக்கிறேன். என்ன முழங்கால் வலியோ இடுப்பு வலியோ கழுத்து வலியோ எந்த வழியும் இல்லை. உணவு முறைகள் முக்கியமானது. உணவு முறைகள், அந்த மனப்பான்மைகள், அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் இவை அடிப்படையில் அமைந்திருக்கணும். அதோடு உழைப்பு வேணும். ஒரு விருந்துன்னு சொன்னால் ஒவ்வொரு நிறைய சாப்பிட்றது. நீங்கள் கொடுத்தீங்க, கேக் கொடுத்தீங்க, என்னை ஊட்டிட்டீங்க. முதல்ல கொஞ்சம் வாயில் கொஞ்சம் ஊட்டிட்டீங்க. அது சாப்பிடவே மாட்டேன். நான் கேட்க வழி இல்லை. என்னை முட்டை போட்டதுனால சாப்பிட மாட்டேன். நான் சைவ பிரியன் முதல்ல இருந்தேன். ஆரம்ப காலத்துலேருந்து சைவம். உங்களுக்கு தெரியுமில்ல, நான் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். அதனால தான் யோகாவுக்கு வந்திருக்கேன். ஆமாம், பழங்கள் இருந்தால் நிறைய சாப்பிடுவேன். இல்லாட்டா இட்லி தோசை ஒன்றுனா சாப்பிட்டுக்கிறேன். மதியத்தில் பிறகு சாப்பிட்றது இல்லை. சாயந்தரம் தான் 2 நேரம் தான் சாப்பாடு. அதனால் நிறைய வகை திங்க தேவையில்லை. அது இந்த உழைப்பு போதும் நமக்கு. என்ன வெட்டுறமா குத்துறமா என்ன செய்கிறோம் நம்ம பகிர்ந்து கண்டு அடைக்கிறது. அதனால் a man who gargles too much, not for to starting pulses. It is not for to sleep too much, not for to stay away. By moderation, eating and resting, by regulation, working, by concordance, sleeping and awakening, yoga destroys all pain and sorrow. A man who gargles too much, ஒரு கூட திங்கிறான் இல்லையா? A man who gargles too much, அளவுக்கு மிஞ்சி ஒரு நிறைய சாப்பிட்றது. A man who gargles too much, not for to starve himself. பட்டினியாக கிடக்கிறது, கேட்ட ஒரு பிள்ளைக்கு சாப்பிட்றது. 2 பேருக்குமே சொல்கிறேன். இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அப்படி யாருமே இருக்கக்கூடாது. ஒரு படையை திங்கக்கூடாது, பட்னியாகவும் கிடக்கக்கூடாது. பட்டினியாக கிடந்தால் பல நோய்கள் வந்துடும். ஒரு படையை சாப்பிட்டா நோய் வரும். தூங்கிட்டே இருக்கவும் கூடாது, தூங்காமல் இருக்கக்கூடாது. பை மாடரேஷன் ஈட்டிங் அண்ட் ரெஸ்டிங், உணவுறுதல் ஓய்வெடுத்தல் அளவோடு உணவுறுதல். பை மாடரேஷன் ஈட்டிங் அண்ட் ரெஸ்டிங், பை ரெகுலேஷன் ஒர்க்கிங், பை கன்கரடன்ஸ் ஸ்லீப்பிங் அண்ட் அவேக்கனிங், யோகா destroys all pain and sorrows. இந்த மெயின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா பரவாயில்ல. இதெல்லாம் கேன்சல் பண்ணி சொல்கிற டைமும் இல்லை நமக்கு. சரி, தேங்க்யூ வெரி மச். அதான் அளவோடு சாப்பிட்ணும், அளவோடு தூங்கணும். அதை பார்த்துக்கிட்டு இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. சரி, நிறையா உங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். நம்ம கஷ்டப்பட்டோம் அந்த காலத்தில், இப்போ கஷ்டம் இல்லை. கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இறை சிந்தனையோடு இருக்கிற நல்லா பாருங்கள். இறை சிந்தனையோடு இருக்கணும். நம்ம எப்படி இருந்தோமோ அதை திரும்பி வாழ்க்கையை பார்க்கணும் நம்ம. அதனால் இது நான் உங்களுக்கு எப்போவுமே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். லைஃப்பில் வந்து சிக்கனை வேணும், ஆரோக்கியத்தில் வந்து
நம்ம உடல் துணிமணிகள்லாம் நிறையா கொடுத்துறோம் இல்லையா, அது சிக்கனமாக இருக்கணும். பணத்தை செலவழிக்கணும், அதுலேயும் சிக்கனம் வேணும். எந்த பொருள் இருந்தாலும் சரி சிக்கனமாக இருக்கிறது. நோக்கத்துக்கு இருக்கும் போது சிதறி விட்டுறது, இல்லாத போது கஷ்டப்படுறது. விழாக்கள் வந்தால் நோக்கத்துக்கு செலவழிக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் மனதை இடகாத்திரப்படுத்தி உங்கள் லைஃப்பில் எப்படியெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நான் சொல்ல தேவையில்லை. சரி, நான் வாழ்ந்த வாழ்க்கையை தெரியும், ஹாஸ்டலில் எப்படிலாம் இருந்தோம், நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம், கஷ்டப்பட்டு எப்படி இருந்தோம்னு தெரியும் நமக்கெல்லாம். அதனால் அன்பு செல்வங்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அந்த ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையை கஷ்டப்பட்ட அந்த நிலைகளை தெரியும் பாருங்கள். அதனால் உங்களுக்கெல்லாம் இதுவரை என்னுடைய கருத்துக்களை செயல்படுத்த உங்களை அன்புள்ள எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடுகிறேன். வாழ்க்கையில் சிக்கனம் மிகவும் அவசியம். யோகாவை பின்பற்றினா சார் மாதிரி நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். நமக்கு வாழ்த்துறையும் நல்ல சிந்தனைகளை விதித்த ஆசான் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இவ்வுலகை இயக்கும் அறிவியலின் ஆசானாக விளங்கக்கூடிய நமது மதிப்புமிகு லக்ஷ்மண் சார் அவர்களை நமக்கு ஓரிரு வார்த்தைகள் சொல்லி வாழ்த்த அன்போடு அழைக்கிறேன். இந்த நிறுவனத்தில் 1993 2015 வரைக்கும் இடையில ஒரு நடுப்பக்கத்தில் ஒரு 2.5 வருஷம் காணாமல் போயிட்டேன். ஆமாம், அதில் மீதம் பூரா டயட் மஞ்சூரில் தான் வேலை பார்த்துருக்கேன். இந்த டயட் மஞ்சூரில் வேலை பார்த்ததில் 2வது வருட செட்டு, அதாவது 2வது செட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டு நம்ம செட்டு. ஒரு வருஷத்துக்கு 50 பேர் அட்மிஷன். நீங்கள் 2வது செட்டு 50 பேர் அட்மிஷன். இப்போ நீங்கள் கரெக்டாக 2 வருஷம் படிக்கும்போது யார் ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னா, உங்களுக்கு முன்னால் படித்த அண்ணன்மார் அக்காமார் பாசமாக இருப்பாங்க. அவங்க 2 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் அப்போ தான் புதுசு. அப்புறம் நீங்கள் 2வது 3வது செட் ஆகும்போது நீங்கள் சீனியர் ஆகிடுவீங்க. அப்படி சீனியர் ஆனவங்க தான் நம்ம தலைவி பத்மாவதி. இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேரக்டர்லாம் உள்ள செட்டுன்னு நம்ம செட்டு. நம்ம செட்டில் ஒரு குறிப்பாக எனக்கு 2வது செட்டு அப்படின்னு நாவும் அப்படின்னா வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஒன்று டான்ஸ் ஒன்று போட்ட ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். விளக்கு வச்சு அப்படிங்கிற பாட்டு கரெக்டா? அந்த உருவமா இந்த உருவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு கரெக்டா? ரைட். இது ஒரு நிகழ்வு நம்ம செட்டில். 2வது ஒரு பெரிய ஒரு பெண்மணி பரதநாட்டியம் ஆடினாங்க. யாருன்னு கொஞ்சம் யூகிச்சு சொல்ல முடியுமா? அது டான்ஸ் சொல்லியாச்சு. நான் சொல்றது பையன். அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த செட்டு ஒரு 50 மாணவர்கள் இருந்தது. முதல் செட்டில் 50 பேரில் 2 பேர் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அதே மாதிரி நம்ம பேச்சிலேயும் 3 பேர் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 50 பேர் இதில் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நம்ம மேடையில் அரங்கேற்றணும் அப்படின்னு கேட்டால், அந்த அரங்கேற்றத்துக்கு அரங்கம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கேட்டால் திருவாளர் புகழேந்தி தான். உங்களை ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது எல்லாமே. ஆனால் கிரவுண்டில் ஓட வைக்கிறது அண்ணன் பத்மநாபன் தான். புலி தோண்ட சொல்கிறது பத்மநாபன் தான், மரம் வைக்க சொல்கிறது பத்மநாபன் தான். அதுக்கு அடுத்து ஒரு கையில் 2 சலங்கையை கொடுத்து எப்போ பார்த்தாலும் உங்களை ஆட சொல்கிறது அவர் தான். நம்ம யாரை மறந்தாலும் மறக்க முடியாது, அந்த லட்சியத்தை மறக்க முடியாது.
ஆனால் 30 டயட்லேயும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா லெசியம் கரெக்டாக அடிக்கக்கூடிய டயட் அப்படின்னு கேட்டால் நம்ம டயட் தான். அந்த இதுக்கு பொறுப்பானவர் அண்ணன் பத்மநாபன். இத்தனை மரங்கள் இருக்குதுன்னா இந்த மரங்கள்லாம் வச்சது யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பெருமை வந்து பத்மநாபன் சார். நீ வந்து அட்மிஷன் போட்டு பணத்தை கட்டின உடனே உன்ட்ட சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வரும்போது ஒரு சாந்து சட்டி ஒரு மண்வெட்டி கொண்டு வந்துருங்க. சார் நாங்கள் என்ன படிக்கத்தானே வந்திருக்கோம். இல்லைப்பா, முதல்ல மண்ணை வெட்டு, மண்ணை பக்குவப்படுத்து, அப்புறம் வந்து கருவலப்பை வெட்டு, அதை பக்குவப்படுத்து, அதுக்கடுத்து மனசை பக்குவப்படுத்து, அதுக்கு நீ சிறந்த ஆசிரியராக வருவ அப்படின்னு. அதாவது நம்ம செய்யறதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு வேலையை சொல்றதுக்கு முன்னாலே அந்த வேலையை கிரிட்டிசைஸ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா உங்க குரூப்ல அதையும் சொல்லிடணும்ல. அந்த ஃபர்ஸ்ட் செட் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து சில பேர்கிட்ட இருந்து சில விஷமிகள்கிட்ட இருந்து சில விஷ கருத்துக்களை வாங்கிட்டு இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு முதல்ல போர்க்கொடி தூக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் திருவாளர் கந்தகுமார் தான். ஏன்னா அவன் யார்கிட்ட டியூஷன் எடுத்தான்னா சத்குரு டியூஷன் எடுத்தான். கரெக்டா? அதாவது உடம்ப குறைக்காம எப்படா வேலை பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னு கேட்டா அந்த நேரம் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து திருச்சிக்கு ஒரு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின்ல தான் அவங்க வருவா. அனைத்தும் யாம் அறிவோம். அந்த மாதிரி நம்ம புகழேந்தி சார் தற்சமயம் இங்கே இல்லை. அவர் தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். அதனால புகழேந்தி சார் வந்து நம்மகிட்ட இருந்தாலும் இல்லாட்டாலும் அவருடைய செயல்பாடுகள் இப்போ ஒரு டயட்டுனா இந்த பேசுகிறோம்ல, இந்த போடியம், இந்த போடியத்தை முதல்ல செஞ்சு கொடுத்தவர் திருவாளர் ஞானதாஸ் தான். அப்போ அந்த பேச்சு பேசணும், எல்லாத்தையும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். மூச்சு விடாம பேசுவார் புகழேந்தி. என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்துறதுனால தான் இப்போ எந்த இடத்துல எந்த விதமான கூச்சல் இல்லாமல் நம்ம பழகுறோம், பேசுகிறோம். அதுக்கு அடுத்து அந்த வேறுபாடு இல்லாமல் பழகுறோம். இப்போ சினேகவழியை வந்து மஞ்சப்பட்டினம் ஸ்கூலில் பார்த்தேன். அவங்க அந்த அம்மா என்னை யாருன்னு கேட்டால் அப்போ தான் நான் சொன்னேன், நம்ம அந்த மாதிரி டயட்டில் வேலை பார்க்குறோமா அப்படின்னு. அப்படிங்களா சார் அப்படின்னாப்ப. ஆனால் அவங்க ஹெட் மாஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயபக்தி கூட இந்த சினேகவழிக்கு இருக்காது. ஏன்னா இது நம்ம சார் தானே, நம்ம சார் தானே. நம்ம சார் தான் எப்போ அது பார்த்ததுன்னு கேட்டால், நான் வந்து 93 to 95 வரைக்கும் எனக்கு கொடுத்த அறை அந்த ஈட்டி ரூம் தான். ஒரு டிவி இருக்கும். இப்போ நீங்கள்லாம் என்ன நினச்சிங்கன்னா, இவர் டிவி போடுற ஒரு வாத்தியார், இவர்கிட்ட போனால் டிவி படம் போடுங்க சார், படம் போடுங்க சார் அப்படின்னு தான் கேட்பேன். எனக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் டெக்னாலஜி அப்போ எனக்கு அவ்வளவு தெரியாது. அப்புறம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டரில் சில மேட்ரை அடிக்க வரணும்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய பெண்மணிகள் இருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். முதல்ல ஓடுறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த கிரேட் மஞ்சப்பட்டினம் தான். தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு தெரியவே தெரியாது சார். அதுக்கு அடுத்து இந்த பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களே, 2வது சீட்டில் கடைசியில் அந்த அம்மா. அதுக்கு அடுத்து 3வது ஒரு அம்மா இருக்காங்களே பின்பக்கம் ஆளக்கானா, அந்த இருக்காங்க. 4வது சீட்டில் லைனில் கடைசியில் இருக்கும். கம்ப்யூட்டர் அடிச்சிருக்கியாமா? ரைட். இந்த மாதிரி உங்களையும் பயன்படுத்தியிருக்கேன், டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்கேன். அதுதான் எனக்கு கொடுத்த வேலை. அப்போ சயின்ஸுக்கு தனியாக மேடம் இருந்தாங்க, ரஞ்சினி மேடம். அவங்கள கூப்பிடல நீங்கள். இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்து நீங்கள் ரொம்ப பிரியமாக அழைச்சி உங்கள் ஃபோட்டோவிலையும் சில பேர் எஸ்பெஷலி கேர்ள்ஸு சில ஒரு சாருக்கு அனுப்பியிருக்கீங்க. அந்த சாரும் சொன்னார், எனக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன்னு சொன்னார். அவருடைய குடும்ப பிரச்சனையின் காரணமாக ஒரு மனைவி வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவர் இன்னைக்கு வர முடியாது. இன்னைக்கு வர்ற மாதிரி ப்ரோக்ராம் இருந்துச்சு. நேற்று வரைக்கும் அவங்க பொண்ணு கூட இருக்காங்க. அவங்க பொண்ணு இன்னைக்கு ஹைதராபாத் போகிறதுனால அந்த
பொண்ணு இருக்குன்னு அவர் இல்லாதனால அந்த இடத்த அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அதனால் அவரும் வர முடியல. அவரும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல சொன்னார். அவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, பணிமுன் பயிற்சி. பணிமுன் பயிற்சியுடைய தானே தலைவர் வந்து திருவாளர் ஞானதாஸ் சார். ஞானதாஸ் சார் அப்படின்னு கேட்டால் மெத்தடாலஜி, டிப்தான்ஸ், AEIOU வவல்ஸ், இந்த மாதிரி பொனட்டிக்ஸ், இந்த மாதிரியே பேசுவார். சாரும் தற்சமயம் வந்து ஆல்டெட் டூர் போயிருக்காரு. அவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லியிருக்காரு. அவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இப்போ நான் வந்து இந்த செட்டிலேருந்து அடுத்து ஒரு 2.5 வருஷம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பிஜிஎஸ்என் ஃபிசிக்ஸாக போயிட்டு அந்த வேலையும் பிடிக்காமல் திரும்ப காலையாளர் டயட் போயிட்டு திரும்பவும் உங்கள் பேட்ச் போனதுக்குனால 98 திரும்பவும் டயட் மஞ்சூருக்கு வந்தேன். டயட் 98 2015 வரைக்கும் இங்கே வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது எங்களுடன் பணிபுரிந்த திருவாளர் முனிசாமி அவர்கள் வந்து இயற்கை எழுதிவிட்டார்கள். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மஞ்சூர் டயட்டுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு என்ன அப்படிங்கிறது 100% இங்கே வந்து டயட்டில் இருந்து தெரிஞ்சுக்கு. மற்ற டயட்டை காட்டிலும் உடல் உழைப்பு அப்படிங்கிறது முதல்ல வந்து உடலை வருத்தி தான் ஒரு நெறிப்படுத்த முடியும். உடலை வருத்தாமல் நெறிப்படுத்த முடியாது. அதில் உடலை வருத்தி நெறிப்படுத்தப்பட்ட ஒரு டயட் அப்படின்னு கேட்டால் டயட் மஞ்சூர் தான். அதுக்கடுத்து 2வது திருவாளர் பத்மநாபனுடைய ஒரு ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீ எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 தடவை லெக்சரரை பார்த்தாலும், நீ இந்த கார்னரில் பார்த்தாலும், முதல்ல பார்த்துருந்தாலும், அடுத்து பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் நீ என்ன செய்யணும்? கையெடுத்து சாமி கும்பிட்ற சாமியோ, சாமி கும்பிட்ற சாமியோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம பழக்கமாக இருந்தால் கூட இது வந்து எந்த டயட்லையும் இருக்காது. இந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கும்பிட்ற பழக்கம் உனக்கு எங்கே யூஸ் ஆகுன்னு கேட்டால், திரும்பவும் பத்மாவதி மாதிரி ஒரு பாட்டிகிட்ட கேட்டால் தான் நம்மளுக்கு அந்த பழக்கம் தெரியும். ஏன்னு கேட்டால் வாங்க மருமேனே அப்படின்னு மருமக ரெண்டையும் சேர்த்தா காப்பி டு ஆல் கன்சர்ன். அப்போ ரெண்டையும் வந்து இந்த முறைக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ கையெழுத்து கும்பிட்டுருங்க, ப்ராப்ளம் சால்வ். தெரியுதோ தெரியலையோ, ஐயா சாமி என்னை ஆள விடுற சாமியோ சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பழக்கம். இந்த மாதிரி ஒரு சிறந்த பண்புகள் வளர்க்கப்பட்ட இடம். அதை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நீங்கள் திரும்ப திரும்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக நம்ம ஒரு பள்ளி பார்வை அப்படிங்கிற போர்வையில் போகும்போது, எனது மாணவன் அப்படின்னா அவன் வந்து முன்னால் நிற்பான். முன்னால் நிற்கும்போது வாங்கன்னு சொல்கிற காட்டில் முதல்ல வந்து என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, 2 கரம் கூப்பி என்னை வணங்கும் போது ஐ வில் ப்ரைஸ், நான் ஆனந்தப்படுகிறேன். நான் ஆனந்தப்படுவதை போல் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் ஸ்கூலில் கூட, இது வந்து எங்கள் டயட்டினுடைய சிம்பிள் சார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டயட்டினுடைய போர்வையை காப்பாற்றிருக்கோம். அதுக்கு அடுத்து நான் 98க்கு பின்னால் வந்ததுக்கு பின்னால் இதே இதில் வந்து நிறையா லெக்சரர், சீனியர் லெக்சரர், கடைசியில் 2012 to 15 பிரின்சிபால் இன்சார்ஜ் அப்படிங்கிற போர்வையில் ஒரு 3 வருஷம் இந்த மாவட்டத்தில் வேலை பார்த்தேன். அப்படி வேலை பார்த்தது எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேர் அசிஸ்டண்டாக இருந்துகிட்டே தெரியாது. ஹெட்மாஸ்டராக இருந்தால் தான் அந்த அனுபவம் தெரியும். அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் கேட்கணும்னா ஒரு ஆள் வந்து இங்கே மைக் பிடிச்சி பேசும்போது பேசுவார். அவர் தான் மிஸ்டர் பெரியநெந்தல் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவர் வந்து பேசுவார். அவர் பேசும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து புகழேந்தி சார் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி ஆடல் பாடலோட டூர் கூட்டிகிட்டு போகிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம பேட்சில் வந்து சகோதரிகிட்ட கேட்டேன், இப்போ தான் சினைவள்ளிகிட்ட கேட்டேன், சார் நம்ம வந்து மைசூர் போனோம், அண்டு தென் தேக்கடி போனோம் அப்படின்னாங்க, ஊட்டி போனோம். சரி ரைட். இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம்.
இப்போ இந்த அனுபவத்தை வச்சு உங்கள் பேட்சுக்கு பின்னால் நாங்கள் வந்து குழந்தைகளை வந்து வெவ்வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதில் ஒரு பேட்சை வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனேன். டெல்லிக்கே இது ட்ரெயினில் புக் பண்ணி ஒரு பேட்சை ஒரு பாய்ஸை மட்டும் கூட்டிகிட்டு போனேன். ஸோ அந்த அனுபவம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்வுத்தன்மை, பாசமாக இருக்கக்கூடிய பண்புத்தன்மை, அதை வந்து என்னுடைய சர்வீஸில் பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுக்கடுத்து 2012 to 2015 வரைக்கும் ஒரு 3 வருஷம் இன்சார்ஜாக தான் நான் பணியாற்றினேன். இந்த பீரியடில் வந்து நமது மாவட்டத்தில் டைரக்டா, சிஇஓவா, டிஇஓவா அப்படின்னு ஒரு 3 கேடர் வச்சிங்கன்னா யார் முன்னால் வருவான்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி எஜுகேஷனுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல டைரக்டர். அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஜாயிண்ட் டைரக்டர் இருந்தார், மிஸ்டர் கார்மேகன் சொல்லிட்டு. அவர் வந்து ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து 2வதாக வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திபூர் பக்கத்தில் பசலைன்னு ஒரு ஸ்கூலில் விசிட் பண்ணுறாரு. பரலைங்கிற ஸ்கூலில் விசிட் பண்ணுறாரு. அதில் மணிய பையன் நம்ம மையம் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்கூலை விசிட் பண்ணுறாரு. அது 2 பேப்பரையும் ஒரு 40 பையன் 30 பையன் இருப்பான். பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ரிப்போர்ட் தயாரிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் அன்றைக்கி சென்னையில் இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வருது, டைரக்டர் உங்களோட பேசுகிறார். அவரை பேசினேன். அப்போ பேசும்போது சொன்னார், நான் வந்து ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கேன்னு கேட்டேன். நான் சென்னையில் இருக்கேன் சார் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு வாத்தியாரை அனுப்பி வைங்கன்னு கேட்டார். அவருக்கு போட்டு நான் போட்டேன், யாராவது போக சொன்னேன். எல்லா சாரும் பேக் அடிச்சுட்டார். ஒரு சார் மட்டும் போகிறான்னார். அவர் யாருன்னு கேட்டால் அவர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெக்சர். சாருக்கு அடுத்து வந்தவர் மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு அவர் நான் போகிறேன்னாரு. அப்போ அவர் அனுப்பி வச்சு அவர் போன உடனே அந்த 40 பேப்பரையும் அனலைஸ் பண்ணி 1வது கொஸ்டின் வந்து எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, 2வது கொஸ்டின் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, எழுதலை அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அவர் வெள்ளைக்காரர். இப்போ சார் பேசுனார்ல, இப்போ சார் பேசும்போது எல்லாரும் கவனிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிங்க. ஆனால் ஒரு 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தார். அது யாருன்னு தெரியும். அப்போ அவங்கள திரும்ப நான் கூப்பிடுவேன். அவங்க யாருன்னு தெரியும். அவங்க 2 பேர்த்தையும் சில கேள்விகள் கேட்பேன். யாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமேல் சார் நீங்கள் பேசும்போது நாங்கள் பேச மாட்டோம் சார். இனிமேல் பேசும்போது நாங்கள் உங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்க சார் அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ தேட் வந்து அவர் ரிப்போர்ட் தயாரித்து கொடுத்தாரு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் அந்த ரிப்போர்ட்டுக்கு தமிழில் கேட்டிருக்காரு. சார் எனக்கு தமிழ் தெரியாதுட்டார். அவர் வந்து படித்தது பூரா இங்கிலீஷ் மீடியம் அஸ் வெல் அஸ் ஹிந்தி இடத்துல ஒர்க் பண்ணார். 17 வருஷம் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணார். அதனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் வந்து அவரை டைரக்டரை தமிழில் அடித்து அடுத்த நாள் காலையில் மீட்டிங்கில் முதல் அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்தில் எஜுகேஷன் லெவல் கம்மியாக இருக்குது சார். இந்த எஜுகேஷன் லெவல் கம்மியாக இருக்குது. இந்த எஜுகேஷன் லெவலுக்கு பொறுப்பு, அதாவது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் யார் பொறுப்புன்னா சார், இந்த சிஓ கிடையாது சார், இந்த டிஓ கிடையாது சார், அந்த உட்காந்துக்காரல சார், இந்த டயட்டு அதான் சார் பொறுப்புன்ட்டார். நான் அந்த மாதிரி ராஜாட்டன் மாதிரி கிட்ட உட்காந்து அந்த மாதிரி கேள்வி கேட்பான்னு சொல்லி தூர உட்காந்துருந்தேன். நீங்கள் முதல் பெஞ்சில் உட்காருங்கன்னாரு. முதல் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். வாங்க பக்கத்தில் உட்காருங்கன்னு முதல்ல உட்கார வச்சேன். அப்போ அன்னைக்கு உட்கார வச்சுட்டேன். 3 வருஷம் ரிட்டையர்டு ஆகிற வரைக்கும் நம்மளை படாத பாடுபடுத்தி நான் போகாத பள்ளிக்கூடம் கிடையாது. படாத பாடு இவங்க போட்டேன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஹெட்மிஸ்டர் கேட்டால் தான் தெரியும். பிஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுடைய சொந்த அப் டு டேட்டாக இருக்கான்னு பார்த்துக்க. கரெக்டாக விஆர்எஸ் கொடுத்துருந்தா இப்போ அவங்க என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, சென்னையில் இருக்காங்க. ஒரு சொல்லிட்டு அவங்களுடைய மேட்ரு தெரியும். அந்த மாதிரி நிறையா இடத்துல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் டயட்டில் படித்த மாணவர்கள், ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர்கள் அப்படின்னு கொஞ்சம் லேசாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரும் பங்கு டயட் சார் அப்படிங்கிற ஒரு பங்கு இருக்குது.
அதில் இந்த ஐன் மஞ்சூர் அப்படின்னு கேட்டால் இன்னொரு பங்கு. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இல்லாமல் சில பேர் தேவை ஓட்டையில் தங்கி சில இடத்துல கல்யாணம் பண்ணி போனதுனால சிவகங்கை மாவட்டத்துக்கு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சில பேர் விருதுநகர் மாவட்டத்திலையும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்கே இருந்தாலும் நமது மாணவர்கள் தான். அவர்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ நான் வாழ்த்துகிறேன். அதே மாதிரி அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று நல்லா உங்களுடைய வேலைகளை சீராகவும் சிறப்பாகவும் செய்ய எல்லா உள்ள இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய நன்றி வணக்கம். வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் வழங்கிய நமது ஆசான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக நமது டயட்டில் இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ராமர் சார் அவர்கள் நமக்கு சில கருத்துக்களை முன்மொழிவார்கள். முதல் கணமாக ஆகச்சிறந்த ஒரு பெரிய ஆளுமைகளுக்கு என்னுடைய பாதம் கடிந்த, ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு பெரிய ஆலமரமாக விருட்சமாக இருக்கிறீங்களோ இந்த இடத்துல நான் இப்போ பணிபுரிகிறேன் இல்லையா, இதற்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளுமை பெரிய அடையாளத்தை வழங்கிய பெரிய ஆளுமைகளுக்கு எங்கள் பாதம் பணிந்த பெரிய நன்றியும் முதல்ல வழங்குகிறேன். நீங்கள் ஏன்னா 2வது செட்டு நீங்கள் முடிக்கிற தருவாய் எனக்கு 9 வயது. நீங்கள் இங்கே படிக்க, அதாவது வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வந்த நேரம் எனக்கு வயது 9. நான் படிக்கிற வகுப்பு 4. உங்கள் உணர்வுகளோடு நான் இணைய முடியாது. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்காக தான் இங்கே வந்தேன். அதாவது உங்கள் உணர்வுகள் என்ன, நீங்கள் அதை எப்படி கிரகிக்கிறீங்க, எப்படி உள்வாங்கினீங்க அப்படின்னு. இந்த இடம் ரொம்ப மகிழ்ச்சியான. இப்போ வள்ளுவன் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார், ஒரு திருக்குறள் சொல்வார். நிலை மக்கள் வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கும் ஒரு இடம் பயன்படவே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பூமி அழுகுமாமா, கண்ணீர் விடும். ஐயோ, இந்த பூமியில இந்த இடம் யாருக்குமே பயன்படாம இருக்குதே, வருத்தம் கொள்ளுமாமா. இப்ப இந்த இடம் இல்லையா ஒரு பெரிய மகிழ்வு அடையும். ஒரு அற்புதமான மனிதர்களை, ஆகச்சிறந்த ஆளுமைகளை, கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 ஆண்டுகள் அனுபவத்தோட பள்ளியில பணிபுரிப்பீங்க. எண்ணற்ற, ஏன்னா நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்ல அப்படின்னா வாழ்த்துலாம் சொல்லலை, ஒரு பெரிய நன்றி அது. ஏன்னா அப்படி ஒரு சந்திப்பு தான். அழகான திறமை மிகு எண்ணற்ற மாணவர்களை சமூகத்துக்கு நீங்க வழங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய பணி அளப்பரியது. வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கூடிய அந்த ரோல் இருக்குல்ல, அந்த பணி, அது உண்மையிலேயே போற்றத்தக்கது. அதற்கு ஒரு பெரிய நன்றி அவங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கான இடமாகவும் இதை பகிர்ந்து கொள்கிற நேரமும் நான் நினைச்சுக்கிறேன். ஸோ அதனால பெரிய நன்றி. இந்த இடத்துல சந்திப்போம், பிறந்த இடத்துல நம்ம சந்திப்பது ரொம்ப அற்புதமான நிகழ்வு. பெரியவர் சொன்னாங்கல்ல, சினைகொழி மேடம் கூப்பிடும் போல நம்ம முதியவர் பெரியவர்கள் அப்படின்னா அந்த உறவுலாம் அழிஞ்சு போனதுக்குள்ள. ஏன்னா இது மறுபடியும் தொடக்க புள்ளியிலிருந்து தொடங்க வேண்டியதுக்குள்ள. இந்த நினைவு எல்லாமே நீங்க பேரெல்லாம் இருக்கலாம், பேத்தியை கூட எடுத்திருக்கலாம். ஏன்னா மாஸ்லோ சொல்ல மாதிரி தன்னிறைவு அடைந்த பருவம் இது இல்லையா. 6 தேவைகளை நிவர்த்தி பண்ணி 7வது தேவையை நோக்கி இருக்கிறீங்க நீங்க. தன்னிறைவு அடைந்த மக்கள் நீங்க. ஆனா மறுபடியும் இந்த இவ்வளவு நாள் நம்ம சேர்த்த சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, அடிச்சு கழிச்சு விளையாடுவாங்க, தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் படித்த காலத்துல பட்டப்பெயர் கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா, உறவாடி இருப்பீங்க, மச்சி மச்சான் மாப்பிள்ளை. போன செட்டு அழகா ஒரு நினைவை பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு சிரிப்பு வருதுக்குள்ள. அப்ப ஹாஸ்டல்ல படிக்க போன பொழுது கிருஷ்ணமூர்த்தின்னு நம்ம அதுல வேலை பார்க்கிறாரு இல்லையா, தமிழ் மகன் அப்படின்னு இங்க வெல்பர் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு நினைவை பதிவு பண்ண ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பணம் கொண்டு வராங்க, நிறைய கிருஷ்ணமூர்த்தி பணம் கட்டுக்கட்டா நண்பர்களுக்கு கொண்டு வருவாங்க ஹாஸ்டல்ல. அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு கட்டில நிறைய எடுத்தா திருடிடுவாங்க, எடுத்துருவாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு கட்டில இருந்து 100 இருந்து ஒரு கட்டு, 10 இருந்து ஒரு கட்டு, 20 ரூபாயிலிருந்து ஒரு கட்டு, அப்படியே ஒரு பணத்தை ஒரு தாளை எடுத்து செலவு பண்ண அந்த சுவாரஸ்யத்தெல்லாம் பதிவு பண்ணாங்க. இந்த நினைவுகளோடு பரிமாறுகிற இடமாக இருக்கணும். அதான் மறுபடியும் அழிச்சு விளையாடணும் நீங்க. ஏன்னா சந்திப்புங்கிற நிகழ்வு அப்படிதான் அது அமையும். ஸோ அந்த நிகழ்வை நோக்கி நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த நிகழ்வுக்கு அதுவும் நீங்கள் பிறந்ததல்ல, பிறப்பின் தொடக்கமாக வளர்ந்த இடத்துக்கு நீங்க வந்ததுல இந்த நிறுவனத்தினுடைய
முதல்வரின் சார்பாகவும் இந்த கல்லூரியினுடைய இந்த நிறுவனத்துடைய கல்வியாளர் அப்படின்ற சார்பாகவும் உங்களை எல்லாம் அன்போடு எங்கள் வீட்டுக்கு எப்படி விசேஷத்தோடு வரவேற்கணும், அதே மாதிரி உங்களை வருக வருக என வரவேற்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய தொடக்கம். அது ஏன்னா கடந்த முறை வரும்போது ஒரு கட்டடம் இருந்தது இல்லையா? இந்த முறை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கட்டடம் குறைஞ்சிருக்கு. கட்டடம் பாலடைந்திருந்தாலும் அது சொல்லுகிற செய்தி இருக்கு இல்லையா, எண்ணற்ற செய்தியை நினைவுக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பக்கம். ஏன்னா பெரிய ஆளுமை ஏன்னு சொன்னா, நீங்கள் பெரிய ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்துருக்கிறீங்க. எண்ணற்ற மாணவர்கள் உங்கள்கிட்ட இளைப்பாறி இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க போட்ட விதம் தான் சிவாஜி கணேசன் சொன்னது மாதிரி, நான் போட்ட விதப்பா, என்னதான் வளர்ந்தாலும் நான் போட்ட விதையில வளர்ந்தது. அப்படின்னா நீங்கள் காட்டிய வழியும் நீங்கள் காட்டிய செயலும் செஞ்ச செயலும் தான் இன்னைக்கு விருட்சமாக மாறிடும். டைரக்ட்ல படித்த மாணவனுக்கும் ஐயா சொன்னது மாதிரி, ஏன்னா பெரிய அடையாளம் அவர். மற்ற டயட்டை விட ராமநாதபுரம் மஞ்சூர் டயட்டு ஒரு முன்னிலையில் நிற்குன்னா, இங்கே செயல்பாட்டு அத்தனையும் அனைத்து மாவட்டத்திற்கும் கொண்டு போய் சேர்ந்த பெருமை நம்ம நந்தகுமார் சாருக்கு இருக்கோம். அது இங்கிருந்து எடுத்துப்பட்ட ட்ரையல் தான். ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கடுப்பா கூட இருக்கலாம், சாரு மேல விமர்சனம் இருக்கலாம், கடுப்பா இருக்கலாம். ஆனா அந்த செயல் நீங்க எப்படி மண்வெட்டி வேணாம், பேனா எடுக்கிறதுக்கு மாதிரி மண்வெட்டி கொண்டு விடுவாங்க அப்படின்னு உழைப்பினுடைய அருமையை கற்றுக் கொடுத்த இடத்துல இல்லை எனக்கு. நீங்க அந்த உழைப்பையை அவங்க குழந்தைகிட்ட கொடுக்க முடியாது. ஆனா கல்வியின் வழியாக எதை கொண்டு வந்து சேர்க்கணுமோ, எது முதல் கல்வியோ அப்படின்னு கொண்டு வந்து சேர்ந்த பெருமை நம்ம ஐயாக்கெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த அனுபவம் தான் உங்களெல்லாம் மறுபடியும் உயிர்ப்போட உங்க பேர குழந்தைங்க கூட கற்றுக் கொடுக்க வைக்க முடியல. ஸோ அப்படி ஒரு இது நிழல். அப்படிங்கிற இடத்துல நாங்களாம் இளைப்பாருகிறோம், இப்ப நிழல் தாடுகிறோம். அப்படி ஒரு பெரிய பணியை சமூகத்துக்கும், ஏன்னா நிறைய அங்கீகாரத்தோடு பெரிய பெரிய பணியில சயின்ஸ் போறதுல சார்கிறாங்க, பெரிய பெரிய பதவிகள்லாம் இருப்பீங்க. அது எல்லாமே இங்கிருந்து தொடங்கியது அப்படின்ற ஒரு பெரிய கருவத்தோட ஒரு பெரிய நன்றியோட தான் நம்ம சொல்லணும் இல்லை. ஸோ உங்கள் பணி இன்னி நீங்கள் பணி செய்கிற நாட்கள் எல்லாமே சமூகத்துக்கானது, குழந்தைகளுக்கானது. குழந்தையாக நம்ம மாறினாதான். ஏன்னா தலைமை ஆசிரியர் கூட இருக்கலாம், நீங்க பிடிஸா இருக்கலாம், பிஜி ஆர்வம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுடைய டிராவல் வந்து ரொம்ப தூரம் கடந்து போயிருக்கு இல்லையா? அதனால நீங்கள் உருவாக்குற மாணவர் சமூகத்துக்கு நீங்க தான் அந்த உழைப்புடைய அருமை தெரிந்தவங்க. அதுக்கடுத்து வந்தவங்களாம் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அதனுடைய டிராவல் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அதனால இந்த சந்திப்பும் ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்வையும் மகிழ்ச்சியும் தருகிறது. எங்களுக்கு முன்னாடி பறிபுரிந்த இந்த இடத்தை ரொம்ப பசுமை, எப்படி புத்தருக்கு போதி மரம் போல இந்த இடத்தை ரொம்ப அழகாக வடிவமைத்து நீங்களும் பாருங்க பாட்டு கொடுத்த நானும் கடைநிலை மாணவன் இல்லையா? உங்களுக்கு நான் குழந்தைதான், அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு சொல்றது இல்லை. ஒரு 7-8 தலைமுறைக்கு பின்னாடி இருக்கிறேன்னு சொல்லலாம் அதுக்குள்ள. ஸோ அதனால ஒரு பெரிய மகிழ்வு அதுக்குள்ள. ஸோ உங்கள் நினைவாடல வெறுமனே, ஏன்னா நான் சொல்ல முடியாது, நீங்க எடுத்துக்கிறீங்க வெறுமனே வயதானவர் முதியவர் நண்பர் அப்படின்னா வேணாம், இன்னும் உறவுகள் நெருக்கமாகணும். நீங்கள் இன்னும் கடந்து மச்சன் கொண்டு அது இன்னும் உறவு நெருக்கமா நினைக்கிறேன் இல்லைங்களா? ஏன்னா ஒழுங்கிருப்போம், அப்ப திருடினது, அப்ப திட்டி விட்டது, அப்ப சொல்ல மறந்த நன்றிகள் கூட இப்ப சொல்லலாம், பேச மறந்த வாய்ப்புகள் கூட இப்ப பேசலாம். அப்போ உருவம் சிறுசா இருக்கு, இப்பதான் முழுமையா பார்ப்பேன். இப்ப 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் பார்ப்பேங்க நான். ஸோ நீனா அவன் பேச மாட்டேன்னு நினைச்சேன், இப்படி பேசுறியப்பா. இந்த உணர்வுகளோட டிராவல் பண்ணும்போது நம்ம மறுபடியும் குழந்தையிலிருந்து நம்ம தொடங்குவோம். அப்படிதான் தொடங்குது. இந்த இதெல்லாம் சேர்த்து வச்ச அனுபவம்லாம் மறந்துருக்கு. உங்களுக்குள்ள நீங்கள் இன்னி சில்ல குழந்தையாக டிராவல் பண்ண இன்னும் நிறைய குழந்தைகளை நீங்க எடுத்து அற்புதமான இந்த மாவட்டத்திற்கு ஒரு நல்ல வளமான சமூகமாக மாற்றிய கடமை உங்கள் கையில் இருக்கு. ஏன்னா இந்த ராமநாதபுரம் மாற்று பார்வை இருக்கு, சாதிய பிற்புலம் இருக்குது, ஒரு பிரச்சனைக்குரிய பாலைவனத்துக்கு நிகரானது அப்படின்றத ரொம்ப பசுமையாகவும் படித்தவருடைய எண்ணிக்கையை, ஏன்னா உங்கள்கிட்ட படிச்ச கூட ஒன்னாப்புல படிச்ச கூட நீங்க வீரியமா விருட்சமா வளர்ந்து நிற்கிறது உங்க பெயர் சொல்லும். ஸோ அதற்கு எல்லாமே உங்கள் சமூக பணிக்கும் உங்கள் ஆசிரியர் பணிக்கும் உங்கள் பாதம் பணிந்து மாணவனாக உங்களின் குழந்தையாக ஒரு பெரிய நன்றியை சொல்லுகிறேன். உங்கள் பயணம் மேலும் தொடரட்டும். நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு இந்த அனுபவங்களால் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்வை தரட்டும், பெரிய ஒரு மன நிறைவையும் உங்களுடைய உடல் உழைப்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக தரட்டும். உங்கள் வாழ்நாளும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் அமைய இந்த நிறுவனத்தின் சார்பாக, இந்த முதல்வரின் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களையும்
ஒரு இந்த நிகழ்வை இங்கே நடத்துறதுக்கு நீங்கள் முயற்சி, ஏன்னா வெளியிலேயே சந்திச்சிருக்கலாம். இன்னைக்கு நிறைய ஆளுமைகள் சந்திப்பதை முடிவு பண்ணிட்டீங்க. வேற ஒரு போன வாரம் நடந்த நிகழ்வுக்கு ஒருத்தர் திருமணம் நினைக்கிறேன் அவங்க, அதனால 2 சார் போயிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் பிரின்சிபலுக்குமே அவங்களுடைய ரிலேஷனில் நெருங்கிய உறவுல காது குத்து அப்படின்னால தவிர்க்க முடியாத சூழல்ல வராமல் இருந்துட்டாங்க. இது நீங்கள் சந்திப்பதாக இருந்தாலும் இந்த நிகழ்வு இன்னும் அழகாக மாறி இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றிருக்கு. வெறுமனே இருந்த இடத்த ரொம்ப அழகாக, இப்படிதான் நம்ம வெறுமனே இருக்க வெற்ற இடத்த அழகாக மாற்ற வேண்டிய பணியை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அழகாக மாற்றிருக்கிறேன். உங்களால் இந்த மன்சூர் நிறுவனம், இந்த பயிற்சி நிறுவனம், இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ரொம்ப பெருமை கொள்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அழகாக கருத்துக்களை நம்முன் எடுத்து வைத்த ஆசிரியர் பெருந்தகை ராமர் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நாம் அனைவருமே பிடிஸாவும் பிஜிஸாவும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கான விருதுகள் இன்னும் எடுத்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் விருதுகள் வாங்க காத்து கொண்டிருக்கிறோம். இவற்றில் முதன்மையாக நமது டயட்டில் படித்த நமது தோழர் நல்லாசிரியர் விருது வாங்கிய பரமேஸ்வரன் அவர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மிஸ்டர் பரமேஸ்வரன் வாங்க. பரமேஸ்வரன் ஆசிரியர் அவர்களுக்கு நமது ஆசான் லட்சுமணன் சார் அவர்கள் பொன்னாடை போத்துவார். நன்றிகள் பல. நாம் அனைவரும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தும் பணி, ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வருகிறோம். ஆசிரியர் பணியிலிருந்து நான் நிறைய பணியாற்றிட்டேன். இன்னும் பல துறைகளுக்கு சென்று எனது சேவையை தொடர இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமது நண்பர் பூமுரர் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் தனது பணியை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன பணியாற்றுகிறார், எப்படி பணியாற்றுகிறார் என்பதை அவரே சொல்லுவார். நாம் காது கொடுத்து கேட்போம். அரியது கேட்கும் அறிபடி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு நம்ம இந்த நம்ம மானிடராக பிறத்தல்னா மிகப்பெரிய அரிது. அதில் நமது எடுத்தவொன்னே சொல்லணும், 3 நண்பர்கள் 3 சகோதரர்கள் நம்மை விட்டு போயிட்டாங்க. கடவுள் அவங்களுக்கு இங்கே கொடுத்த பணியை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் எப்படி இறந்தாங்கன்னு கூட தெரியல நம்ம எல்லாருக்கும். எனக்கு ஒரு ஒரு நிகழ்வை மட்டும் சொல்கிறேன். அண்ணன் முருகானந்தம் உடல்நிலை பாதிப்பு குறைவால் நம்மளை விட்டு போயிட்டாரு. அந்த கொரோனாவுடைய அலைகளில் 2வது அலையில் நம்ம தெய்வேந்திரன் நம்மை விட்டு பிரிந்தார்னு கேள்விப்பட்டான். பழனி முருகன் நல்ல நண்பர் இல்லாதனால நான் தான் போட்டேன், நட்பு தான் முக்கியம் அப்படி கூட நான் அந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது. அந்த நிகழ்வை சொல்லிட்டு பழனி முருகன்ட்டு ஃபோன் வந்தது. பூரா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், என்ன பள்ளி சொல்லு பள்ளி அப்படின்னு. இல்லை எனக்கு மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னு. ஆனால் அவன் அதை சொல்லலை. நான் எல்லாத்தையும் பொதுவாக பேசினேன். பேசி முடித்தோன்னா என்கிட்ட ஃபோனை வைக்கும்போது சொன்னான், நான் கையில் தூக்கு கயிறோட கடைசி அவன்கிட்ட பேசிட்டு இறக்கணும்னு நினச்சேன். ஆனால் உன்னுடைய பேச்சினால நான் என்ன பண்ணிட்டேன், முழுசாக இந்த முடிவை கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான்.
எனக்கு நீ என்ன பேசுகிற அப்படின்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நகரில் இருக்கேன்னு சொன்னவொடனே அவனை நான் தேடி உடனே போனேன். உடனே போய் அவன்கிட்ட பேசிட்டு, ஏன்னா ஒரு 1 வீக்குக்கு ஒரு டைம் பேசிட்டு வருவேன். ஒரு 3 months தான் ஃபாலோ பண்ணேன். அவனை நல்ல மாற்றத்தில் வந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு 6 மாதம் என்னுடைய பணிச்சுமையில் அவனை தொடர்பு கொள்ள முடியாமல் போச்சு. திரும்ப கந்தகுமாரன் சொல்லுன்னா மிகுந்த ஒரு மனவேதனை இருந்தது. அது அந்த ஏன்னா பழனி முருகன் சரி, மாமாஞ்சலம் வேலுச்சாமி 2 பேருமே என்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இறுதியில் அவன் சொல்லாமல் போயிட்டான். இந்த டயட்டுக்கு வரேன். உண்மையிலேயே நான் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இந்த டயட்டில் நான் வந்து இங்கே நிற்கிறதுக்கு என்னுடைய விதியை மாற்றி எழுதின பிரம்மன் வந்து இந்த நடுவில் இருக்கிறார். அவர் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து டயட்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆசிரியர் பணினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இங்கே டயட்டில் இடம் கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இங்கே வந்த மண்வெட்டி வாங்கணும், சாந்தி செட்டி வாங்கணும்னு சொன்னோன்னா முதல்ல ஓடினது நான் தான். பார்த்த எல்லாரோடையும் என்னால் வேலையை இங்கே படிக்கவே முடியாது, நான் படிக்க மாட்டேன்னு வீட்டுக்கு போயிட்டேன். அமெரிக்கன் காலேஜில் போய் ஃபிசிக்ஸ் அங்கேயே கிடச்சிருச்சு. அப்பாவோடைய பிடிவாங்க இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு. அப்போனா எனக்கு ஒரு கண்டிஷன், நான் டே ஸ்காலராக வருவேன், இங்கே ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஆனால் பத்மநாத் சார் விடுறது மாதிரி இல்லை, அவனுக்கு ஒதுக்கின பகுதியை அவன் தான் செய்யணும் அப்படிங்கிறதுல என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கையெல்லாம் முள்ளெலாம் குத்துச்சு. ஆனால் எனக்கு உரிய வேலையை வந்து எனக்கு உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது இன்னைக்கு நான் பயணிக்கிறதுக்கு என்னென்னா அன்பு. அந்த அன்பை வந்து எனக்கு முதல்ல கொடுத்தது வந்து நம்ம கமுதி நண்பர்கள் தான். சதீஷ்லாம், பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாம் வந்து அவங்க காட்டின அன்பில் தான் நான் அந்த டயட்லேயே உட்கார்ந்தேன். ஏன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டாங்க. ரொம்ப என்னால் இப்போ கூட நினச்சி பார்க்க முடியல. ட்ரெஸ்ஸை துவைச்சி கொடுத்து சார் அந்த பக்கம் திரும்பி போகிற நேரம் பார்த்து அதை என்னுடைய பகுதியை வெட்டி கொடுத்துருவாங்க, வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ இருந்தா உனக்கு மேலே நான் தண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் நானே இங்கே இருந்து என்ன பண்ணிட்டேன், இன்ட்ரெஸ்ட் ஆகி அதில் இதாக இருந்தேன். சாருக்கு ஒரு இதை சொல்லணும், நான் இங்கே கற்றுக்கொண்டதை நான் எந்த 3 பள்ளியில் வேலை பார்த்தேன். என்னுடைய சர்வீஸில் 3 பள்ளியிலையும் 100க்கு குறைவில்லாத மரங்களை வளர்த்துருக்கேன். 3 பள்ளிகளையும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அந்த சார் எங்களை பழக்கினாரெல்லாம் நீ வந்து அந்த மரம் எந்த பள்ளிக்கு போனாலும் நான் வச்ச மரங்கள் என்ன இருக்கும். அது 99ல் வேலைக்கு சேர்றேன். 4 மாதத்தில் சார் சொன்னார், ஒரு ஆண்டு விழா இது இங்கே அழகிய பெண் போல் ஆடினேன் அப்படின்னு. அந்த ஆண்டு விழாவே நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இல்லை. அந்த பள்ளியில் 17 டான்ஸ், 3 நாடகம். 99 ஜனவரியில் சேர்றேன், ஏப்ரலில் ஆண்டு விழா நடத்துகிறோம். அந்த பள்ளிக்கூடத்தில் 10 ரூபா கொடுக்க மாட்டாங்களாம், 1.5 லட்சம் ரூபா ஊர் மக்கள் கொடுத்து ஒரு திருவிழா மாதிரி ஆண்டு விழா. CO முன்னாக தலைமை ஆசிரியர் என்னுடைய காலில் விழுந்தார். அதை நான் என்னுடைய வாங்கின ஒரு மிகப்பெரிய விருதாக நான் நினச்சேன். அந்த முதல் வந்து நான் சின்ன வயசில் பார்த்தேன். எறும்புக்கு முன்னால் ஒரு கல் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், ஒன்று மேலே ஏறி போகும், இல்லை சுற்றி போகும். ஒருபோதும் அந்த எறும்பு என்ன செய்யாது, கல்லை தொடாது, தடையை தகர்த்து போகும். அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறார், உன் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு எது முக்கியம், தடைகளும் அவமானங்களும் துன்பங்களும். அதுக்கு அடுத்து தான் நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். நம்மளுடைய வட்டத்தை மேலே போய்கிட்டே இருக்கணும். இதிலிருந்து என்ன பண்ணணும், மேலே போய்கிட்டு இருக்கணும். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உடற்கல்வி ஆசான் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க மதிப்புமிகு ஆசிரியர் பாலமுருகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன்.
நன்றி. அடுத்தபடியாக ஒரு 10 மணித்துளிகள் மட்டும் நம்மளுடைய பேச்சை கேட்குமாறு நம்ம அன்பு கூட கேட்டுக்கிறேன். எப்போதுமே இந்த கடைசியாக பேசுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த லஞ்ச் பிரேக், லஞ்சை ஒட்டி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சார் மாதிரியான அனுபவசாலிகளுக்கு தான் சரியாக வரும். இருந்தாலும் கூட என்னுடைய நண்பரை வாங்க உட்காருங்க, நோம்பெல்லாம் இருப்பீல, அதுக்கான இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒரு உட்காரலாம். முதலாவதா உங்க அத்தனை பேரைக்கும் இந்த நேரத்தில் இந்த மஞ்சூரோட 2வது செட்டு நம்ம எல்லாரும் செஞ்சுருக்கிறோம். சிறப்பான முறையில் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் கூட இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்னமும் வந்து தெளிவான முறையில் ஒரு திட்டமிடுதலோட நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரையும் உள்ளடக்கி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விரிவுரையாளர்கள் அனைவரையும் உள்ளடக்கி நம்ம செஞ்சுருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் இப்போ வந்து நம்மளுடைய லட்சுமணன் சார் அவர்களும் நம்மளுடைய பத்மநாபன் சார் அவர்களும் நமக்கு வருகிறது நம்மளுடைய அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்கி வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடுகள் முன்னாள் மாணவர்களுடைய சங்கமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் வந்து ராஜாசில் படித்தேன். அங்கே வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரீயூனியன் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் எங்கள் மாணவர்கள் எல்லாம் சந்தித்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரை அந்த நட்பானது பழைய நட்பை மறுபடியும் புதுப்பிச்சு இன்ன வரை அவங்களுடைய சோதத்துக்களை கலந்துக்கிட்டு ஒரு சிறப்பான முறையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அந்த நட்பை பேடி கொண்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு வாழ்க்கை கொடுத்த மஞ்சூர் மாணவர்கள், நம்ம கூடயே பயணிக்கக்கூடிய நண்பர்கள், இப்போ ஆண் நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் நம்ம என்ன செய்கிறோம்னா முறையாக நல்லபடியாக இன்னவரை நட்புறவாக இருக்கிறோம். இப்போ போன வருடம் வந்து இந்த ஒன்றியத்துக்கு ஒரு டீச்சர் மாறுதலாகி வந்தாங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா அவங்கள அடையாளம் தெரியல. நான் உங்கள் கூட படித்தேன்ப்பா, சுமையா வருவீன்ப்பா அப்படின்றாங்க. போன தேர்தலில் வந்து ஒரு நம்ம மஹமுதாவை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நாம் படித்த அந்த நண்பர்களையே கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, தொடர்ந்து நட்புறவாக வைக்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மனக்குறை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதை இந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சீங்கன்னா சிறப்பான முறையில் அது நடந்தேறி இருக்கிறது. இந்த ஏற்பாடுகளுக்கு முதல்ல நம்ம வந்து யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எங்கே ரீயூனியன் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணால், நாம் படித்த அதே டயட்டில் தான் நம்ம ரீயூனியன் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, மிக அவங்கள போய் சந்திச்சு அடுத்த கிழமை என்ன செஞ்சாங்கன்னா, இது உங்கள் டேட் சார், நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய டயட் முதல்வர் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இப்போ நம்ம டயட் சூப்பர் செகண்ட் செட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். இந்த சூப்பர் செகண்ட் செட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம ஒவ்வொரு நம்மளுடைய விரிவாளர்களையும் நம்ம தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏற்ற தேதிகள் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சோம் கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பெண் நண்பர்கள் எல்லாருமே ஒரு பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழல்களில் உருவாகும் போது இந்த தேதி பிப்ரவரி 23 ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் செட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் பேரலாக அவங்களுடைய ப்ரோக்ராமை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் தான் சீனியர், அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நடத்திடுங்க, அதுதான் முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழி விட்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 வார காலம் நம்மளுடைய நிகழ்வுகளை இன்னைக்கு அரங்கேற்றிருக்கிறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய எல்லாருக்கும் நான் வந்து ஹாய் ஹலோ சொல்லிக்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பல பெண் நண்பர்களை நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. இது வந்து ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சார்கிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் கேட்க வரும்போது அந்த பில்டிங்லாம் நாங்கள் பார்த்தோம். ராம சார் கூட சொன்னாங்க, அப்படி ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து உள்ளே போய் ஒவ்வொரு இடமா நாங்கள் பார்த்துக்கிட்டு வரும்போது, மேலே சைக்காலஜி சார் ரூமு, சிவகுமார் சார் ரூமு, ஞானதாஸ் சார் ரூமு, இந்த பக்கம் உடற்கல்வி சார், நம்ம சார், நம்ம பத்மநாபன் சாருடைய பிடி அந்த ரூமு, இப்படி ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு வரும்போது இந்த கிளாஸ் ரூம் உள்ளே போகும்போது உண்மையிலேயே அது வந்து ஒரு எமோஷனல் ஆகிடுச்சு. பிரயாஸ் முன்னாடி சொன்னா, டே வீடியோ எடு அப்படிங்கிறான். அதை வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் வரல. அதை வந்து அப்படியே நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி என்னன்னா, அதை இந்த நேரத்தில் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு புரியல. அந்த மாதிரி ஒரு மனசில் வந்து ஒரு உண்டாச்சு. அந்த எமோஷனல்னால ஒரு மூமெண்ட் இது, ஒரு அழகிய
நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வந்து நாம் படித்ததை எப்படி நம்ம மறக்க போகிறது இல்லையோ, அதே போல் 29 ஆண்டுகள் கழித்து நம்ம மீண்டும் நம்ம இங்கே சந்திச்சிருக்கோம். இந்த நிகழ்வையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, மறக்கவே போகிறதில்ல. நம்மளுடைய நமக்கு ஏன்னா நம்ம வந்து ரெண்டாவது செட்டு வரும்போது டயட் அப்போ தான் ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு செட்டு போயிருந்து 2வது செட்டு இருந்தக்கூடிய சூழல். அப்போ சாரு நம்மளுடைய நம்ம ரத்னாவன் சார் அவர் சொன்ன எல்லாருமே நம்ம சொன்ன வார்த்தை தான், கம்மிங் மண்டே எவ்ரி ஒன் ஷுட் பிரிங் ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேடா அப்படின்னா என்னன்னு நான் பக்கத்தில் எல்லாரும் கேட்டோம். ஸ்பேடுனா எங்களுக்கு என்னன்னு தெரில, ஸ்பேடுனா என்னன்னு தெரில. அப்புறம் நாங்கள் டிக்ஷனரியில் பார்த்து மண்வெட்டி முதல் சொல்லியிருக்கிறாங்க. நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில், மண்வெட்டியை பிடிச்சதே இல்லை. அப்படி என்னுடைய கையெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படியே தாச்சு போகும். எப்படி பூமுறை எப்படி வந்து அவனுக்கு வந்து நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ, அதே போல சார் பார்க்காத அந்த கருவ முள் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து என்னது நம்ம வெளிச்சாமி இந்த நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நான் வந்து அப்போ நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும், நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து என்ன பண்ணுவேன், அதை வந்து நம்ம நண்பர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பக்குவப்படுத்துறது பழக்கப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அதே போல் நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு முறையும் இப்போ ஒரு ஸ்கூலில் 15 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த தேசிய பசுமை படை இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறேன். நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூல் வந்து ஆண்டு விழா நடத்த போகிறேன். அந்த ஆண்டு விழாவில் சாமியானாவே போடலை, முழுக்க எல்லாமே மரம் தான். கிட்டத்தட்ட ஒரு 95 மரங்கள் வந்து இந்த ஸ்கூலில் நான் வச்சுருக்கிறேன். அந்த ஷேடோவிலேயே நான் வச்ச மரங்களுடைய ஷேடோவிலேயே என்னுடைய சார் நான் அடிக்க வாங்க சார் ராம சார் வந்து நான் இன்வைட் பண்ணுறேன், அவசியம் வாங்க. ஆமாம், அந்த ஷேடோவில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நாளைக்கு அந்த ஆண்டு விழாவை நடத்த போகிறோம். இந்த ஆண்டு விழா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழாக்கள் நடத்துறது, இந்த மாதிரி ஒரு போடியத்தில் ஏறி நின்று பேசுறதுக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் டயட்டில் இருக்கும்போது நான் பேசுனேனானே ஞாபகம் இல்லை, நான் பேசவே இல்லை. சார் கரெக்டாக சொல்லிட்டாங்க, கரெக்டாக அவங்க துல்லியமாக சொல்கிறாங்க, நீ இந்த பாட்டுக்கு ஆடுனா அந்த பாட்டுக்கு ஆடுனாங்க. நான் மேலே ஏறினதே இல்லை, அப்படியே ஏறினாலும் பாதி மறந்துட்டு மீதி சொல்லாமல் போகக்கூடிய பரமேஸ்வரன் தான் நான். ஆனால் அப்படி இருந்த பரமேஸ்வரன் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய டயட்டுக்கும் பெருமை சேர்க்கிற விதமான சில செயல்பாடுகளையும் நம்ம வந்து வடிவமைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நண்பர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் தெரியும். 2009 சமச்சீர் கல்வியை முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1st ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்டு இந்த 2 ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் புது புக்கு போட்டாங்க. அப்போ வந்து அன்னைக்கு வந்து டிடிஆர்பி, இன்னைக்கு எஸ்சிஆர்பி. நம்மளுடைய டயட்டில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சாங்க, டீச்சர்ஸுக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அதாவது புக்கு எழுதுறதுக்கு டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாமில் நம்ம யதார்த்தமாக நானும் பிரகாசமாக ஒரு செமினார் கலந்துக்கிட்டோம். அங்கே தான் சொன்னாங்க யாருமே அப்ளை பண்ணலப்பா அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் வந்து எழுதுவான்னு கேட்டோம். சரி தாராளமாக வாங்கன்னு சொன்னாங்க. நம்ம அப்போ நாகராஜன் சார் இருந்தாங்க, அவங்க வந்து அனுமதி கொடுத்தாங்க. அதோட நேராக வந்து என்ன செஞ்சோன்னா அந்த எக்ஸாமை நம்ம எழுதணும். அந்த எக்ஸாமில் வந்து அப்போ அன்னைக்கு நம்ம இடைநிலை ஆசிரியராக நம்ம இருந்தோம். அந்த சூழலில் 1st ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு 6 மாத காலம் டிக்கையில் உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ட்ரைமஸ்டர் அப்படிங்கும் போது ட்ரைமஸ்டர் போடும்போதும் அதுலேயும் போய் செயல்பட்டு ஓரளவு அந்த நம்மளுடைய எப்படி நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறது அதெல்லாம் அந்த நேரத்தில் எல்லாருமே நம்மளுடைய ஆசாரங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரிவினையாளர்களை பற்றி நம்ம சொல்லும் போது இந்த டிரான்ஸ்பரன்சி சீட்டு அது அப்படி இன்னைக்கு நான் பார்க்கும்போதும் யார் ஞாபகம் வரும் அப்படின்னா லட்சுமண சார் ஞாபகம் தான் வரும். அவர் தான் அந்த ஓஹெச்பி அதே விட மாட்டார், அந்த பட்டம் விட மாட்டாரு, விட மாட்டாரு ஓஹெச்பி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதாக வந்து அந்த பக்கமே நம்மளை விடாமல் சார் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடி எஜுகேஷனல் டெக்னாலஜிக்காக சார் வந்து என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அந்த அளவு சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் எக்ஸெப்ஷன் தான். இப்போ வந்து மேத்ஸில் வல்லுநர், ஞானப்பிரகாஷ் வந்து கெமிஸ்ட்ரியில் வல்லுநர், கந்தகுமார் வந்து ஃபிசிக்ஸ் வல்லுநர். அதாவது டிகிரி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் கோர்ஸ் அவங்க உடனே டிகிரி படித்தது செலக்ட் பண்ண பாடங்கள்
செலக்ட் பண்ண பாடத்தோட விடல, அந்த செலக்ட் பண்ண பாடத்தை எப்படி பிஸ்னஸ் ஆகுறது அங்கேதான் நிற்கிறேன் வீரபத்ரன். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் சென்னையிலே உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரை பத்தியும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நூக்கன்காரன் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால நம்ம தப்பிக்க முடியாது. அதனால அந்த அளவுக்கு நம்மளுடைய லட்சுமணன் சார் வந்து அவங்கள எப்போ நம்ம நினைச்சாலும் நம்ம மனதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஒரு இயல்பாகவே ஒரு புன்னகை நமக்கு வந்துடும், ஒரு புன்முறுவல் வந்துடும். எப்போ எந்த ஒரு சூழலில் அணுகுனாலும் அப்படி ஒரு கேள்வி கிட்ட நையாண்டியோட நமக்கு அவர் அட்வைஸை பண்ணி அது காலகாலத்துக்கு நமக்கு உதவி செய்கிற மாதிரியான ஒரு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நமது லட்சுமணன் சார் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ இங்கே இல்லை, சென்னையில் இருக்கிறாங்க. சென்னை நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அவங்க இல்லை, சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா போன வாரம் கூட, அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி தானே வந்துட்டு போனோம், இப்போ வர வேண்டியது இல்லையே அப்படின்னு கூட நினைக்கல. நமக்காக வந்து என்ன பண்ணாங்க, சிறப்பு எடுத்து அவங்க வந்துருக்காங்க. அதுக்காக நம்ம அனைவரும் சார்பாக நம்ம சாருக்கு மீண்டும் நன்றியை நம்ம தெரிவிக்கிறோம். பத்மநாபன் சார் அவங்க உடல்நல சரியில்லாமல் இருந்த சூழலில் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய நமக்கு வந்து விஷயங்கள் சொன்னாங்க. சார் இளமை ரகசியம் இளமை அவங்க வந்து இளமையே இல்லை, நம்ம எல்லாருமே தலைமை ஆசிரியர்கள் தான் எல்லாருமே. அவங்க இந்த பக்கம் பேசுறதுக்கு வேலை இல்லை, இந்த பக்கம் சொன்னோம்னா எல்லாருமே நம்ம வந்து தலைமை ஆசிரியர்கள் தான், தலைமை ஆசிரியர்கள் தான். அதுல நம்ம வந்து இந்த ரீயூனியன் சொன்ன உடனே ஆம்பளை பையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வேகமா கடைக்கு போய் முடி வெட்டி பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சாங்க. இந்த பொம்பளை பையில என்ன பண்ணுன்னா, புது சேலை அது இதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து அழகா என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அப்படியா? அதாவது எல்லாரும் ரவிலா சொல்லுங்க, பசி எடுத்துட்டாருங்களா? அப்போ எல்லாருமே சுகர் பேஷண்டா இருக்கிறதுனால எல்லாருமே இல்லை உடனே இந்த பக்கம் தெரியும் மாத்திரை தனியாக போட்டே போடலாம். நான் பார்த்தேன், மாத்திரை தனியாக போட்டேன். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இதோட வந்து வைட்டா போட போகிறோம். நான் உள்ள வந்தாச்சு, ஏதோ நினைக்கிறத நான் பேசிக்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கங்க. வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் மறுபடியும். நான் தான் சொன்னேன், நான் கேட்டேன் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கிறோம்னு சொன்னேன். இல்லை நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அது விடுத்துற மாதிரி இல்ல, பேசிட்டு தான் வரும். நீ பேச, திரும்ப பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த நம்மளுடைய ஏன்னா டயட்ல வந்து நாங்க வந்து ராமநாதபுரத்துல இருந்து நாங்கெல்லாம் வருவோம். ஜெயச்சந்திரா, மல்லிகா, கந்தகுமார், கர்மல, நான், பிரகாஷ் எல்லாருமே வந்து அந்த விருதுநகர் பஸ்ல வந்து இறங்கி இன்னைக்குள்ள நிலவரத்தை அவர் லோக்கல் ஆளு. நாங்கள் எல்லாருமே வந்து முதல்ல இந்த ட்ரெயினில் வருவோம். அதுக்கப்புறம் இந்த விருதுநகர் பஸ்ஸை ஸ்ட்ரைக் பண்ணி இந்த இடத்துல நிப்பாட்ட வச்சு நம்ம எல்லாருமே வந்து என்ன செஞ்சோம், வருவோம். அந்த நட்புகள் எல்லாமே வந்து அவங்க எல்லாருமே நம்ம வந்து இப்போதான் நம்ம சந்திக்கிறோம். ஜெயச்சந்திராவையோ, மல்லிகா எல்லாருமே நம்ம வந்து என்ன செய்யறோம்னா அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அவர் போராயமா இவங்க தானே அவங்க தானே இவங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சு என்ன பண்ணி சொல்லி உங்க பேர் அப்படின்னா அவங்கள தான் நான் இடையிலே பார்த்துட்டேன். இப்படி நம்மளுடைய இந்த நட்பானது இன்றோட, அதாவது நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மட்டும் டைவ் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறீங்க, எங்களை சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போகுதுன்னு சொல்லி எங்களை சேர்த்து விட்டுருக்கீங்க. இப்போ சேர்த்துறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரியான நிகழ்வு இல்லை. அதாவது இனிமேல் இனி வர காலத்தில் ரோஸ்குமார் சொன்ன கவிதை போல நம்ம பூம்புருகன் அதான் சொன்னாங்க, நம்மளுடைய இந்த நட்பானது ஏற்கனவே ஒரு 29-30 வருடம் தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய நட்பு காலகாலத்துக்கு தொடரணும். நல்ல நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே நம்மளுடைய சுக துக்கங்கள்ல கலந்துக்கிறணும். எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்யணும். ஏன்னா என்னைய பொறுத்தளவில் இந்த டயட் நண்பர்கள் தான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான இதாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து என்ன செஞ்சேன், அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால பேச நம்ம ஆரம்பித்தோம். நிச்சயமான முறையில் என்னுடைய முன்னேற்றத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடியதுக்கும் இனி வருகால கூட்டத்திலையும்
டயட் நண்பர்கள் தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அந்த நட்புறவை கொடுத்த இந்த மஞ்சூருக்கு எப்போதுமே நம்ம வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், அதை நம்மள ஒரு ஆள் தான் நம்ம இருந்தாலும் நம்மளே கௌரவிக்கணும்ப்பா சொல்லிட்டு தான் அந்த நம்மளுடைய ஆசான்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த ஹானரை அவங்க பண்ணாங்க. 2021 இந்த கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வி தொலைக்காட்சிகள்லாம் போனோம். கல்வி தொலைக்காட்சியில் 8th மேத்ஸ்லாம் கிளாஸஸ் நம்ம எடுத்தோம். அது தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் கிளாஸ் அது எல்லாமே தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையிலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கிராஸில் இது பண்ணோம். அதுபோல் இப்போ சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திலையும் மாவட்ட இணைச் செயலாளர் அந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்கிறோம். ஒரு ஆசிரியர் இயக்கத்திலையும் மாவட்ட துணைச் செயலாளராக இப்படி பல்வேறு பொறுப்புகளை நம்ம எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து எல்லாருடைய நண்பர்களுடைய உறுதுணையோடு தான் இந்த எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது. என்னைய பொறுத்தளவில் நான் படித்த அந்த மஞ்சூர் டயட்டுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு நிச்சயமாக பெருமை சேர்த்துருக்கிறேன் அப்படிங்கிறத அன்னைக்கு சூழலில் நான் வந்து ஏது மரியாதை எங்கள் அம்மா கையை பிடிச்சி வந்திருந்தேன். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இப்போ இல்லை, அவங்க அன்னைக்கு அவருக்கு வரும்போது அவங்க நினைவு தான் எனக்கு வந்தது. ஏன்னா அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்டலில் வந்து விட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு 30 வருடமாக நண்பர்கள் எல்லாருமே வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் அம்மாவோட இறுதிக்கு அவங்க தான் கடைசியாக கூட நின்று எங்கள் அம்மாவை கரை சேர்த்து அனுப்புறது நம்மளுடைய நண்பர்கள்லாம். அந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் அவங்க வந்து நன்றியை நம்ம வந்து கண்டிப்பாக நான் அதை என்னுடைய என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஆண் நண்பர்கள் எல்லாருமே நம்ம வந்து தொடர்ந்து என்ன செய்வாங்க பழக்கத்தில் நம்ம இருந்தாலும் நீங்களும் வந்து என்ன செய்யணும்னா வருங்காலங்களில் ஒற்றுமையாக நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே மாதிரி இருந்து அடுத்தடுத்து அந்த சூப்பர் செகண்ட் சொல்ல ஆரம்பித்தேன். அதை நான் கொஞ்சம் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா நம்மளுடைய விரும்பியாளர்களை கூப்பிடும்போது நம்ம ஞானதாஸ் சார் அவர்களை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணோம். அப்போ சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க நார்த் இந்தியா டூர் ரிஷிகேஷ் அதெல்லாம் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தகவல் சொல்லிட்டாங்க. சிவகுமார் சார் இப்போ அதை சொல்ல வந்தது என்னென்னா சார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் சொன்ன வார்த்தை தான் இது. நீங்கள் நல்லா பண்ணுவீங்களா சூப்பர் செகண்ட் போடுங்கடா அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை தான் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம். அதனால இந்த அளவில் கூட நம்மளுடைய ஆசிரியர்கள் ஆசான்கள் நமக்கு வழிநடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட அவங்களுடைய ஆசீர்வாதங்களோட நாம தொடர்ந்து பயணிப்போம். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாரையும் நல்ல முறையில் பராமரித்து நம்ம வாழ்க்கையை வந்து மிகச்சிறந்த முறையில் தொடருவோம். நட்பு தொடரட்டும், உறவு தொடரட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த போலீஸ் சார் வந்து நிச்சயமாக வந்து ஒரு விழா நடத்துறதுக்கோ ஒரு அதாவது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதை எல்லாத்தையுமே வந்து சார்ட்ட வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே அவருடைய பிரதிபலிப்பானது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு அதை மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லாசிரியர் அவர்களுக்கு நன்றி. நமது ரீயூனியனில் 2 பேர் வந்து வர முடியாமல் இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வீடியோஸ் ஃபோட்டோஸ் போயிட்டே இருக்குது. அதில் முக்கியமாக நமது தோழி நளினி அவர்களுக்கு நினைவு பரிசாக சில பொருள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை வழங்குவதற்கு ரமிளா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அப்பரிசை பெற்றுக்கொள்ள பத்மாதேவி அவர்களை ஆன் பிஹாஃப் ஆஃப் நளினி வந்து தயவுசெய்து ஸ்டேஜுக்கு வாங்க. பத்மாதேவி அந்த பரிசை பெற்றுக்கொள்ளவும். ஓகே மேடம். மேடம் இங்கே பாருங்க. 94-96 சங்கமம் நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிய நாளாக 29 வருடங்களுக்கு பிறகு நாம் அனைவரும் சந்திக்கும் நாளாக உதிக்க செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து நன்றிகளை ஆரம்பம் செய்கின்றேன். 94-96 டயட்டின் சூப்பர் செகண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாம் அனைவரும் நாம் பயின்ற அதே டயட் மஞ்சூரில் இந்த சங்கமம் நிகழ்வை நடத்த அனுமதி அளித்த தற்போதைய டயட் முதல்வர் திரு வெள்ளத்துறை சார் அவர்களுக்கு எங்களது 94-96 சங்கமம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு பரமேஸ்வரன் அவர்கள் ஏற்புரை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்தபடியாக மிக அழகாக நம்முடைய எண்ணங்களை எல்லாம் வண்ணமயமாக்கி நம்முடைய 94-96 நிகழ்வுகளை நமக்கு காதுக்கு இனியதாய் கவிதை கூறிய நம்முடைய
நண்பர் ரோஸ்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தன்னுடைய ஆசிரியர் பணியில் சிறப்பாக பணியாற்றியதை பற்றியும், தற்போது துறை மாறினாலும் நீங்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் என்று நமக்காக நேரம் ஒதுக்கி இங்கு வந்து சிறப்புரையாற்றிய நண்பர் பூமுருகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கடந்த 1 மாத காலமாக வாட்ஸ்அப்பில் இந்த 96 சங்கமம் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விவரத்தை விடா முயற்சி செய்து ஊக்க வார்த்தைகள் கூறி ஒருங்கிணைப்பு குழுவில் எடுக்கும் முடிவுகளை அனைவருக்கும் விளக்கி தோழிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஆர்வமூட்டி அனைவரிடமும் பழைய நினைவுகளை மீண்டும் வரச் செய்து 94-96 போட்டோஸ் மற்றும் தற்போது நம்முடைய பணி நினைவு போட்டோஸ் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து வீடியோவாக மிகவும் அழகாக எடிட் செய்து இன்று இந்த சங்கமம் நிகழ்ச்சியை மிகவும் அழகாக அவர்களுக்கே உரிய ஸ்டைலில் தொகுத்து வழங்கிய சிநேகிதி திருமதி ஸ்நேகவல்லி அவர்களுக்கு சிறந்த நன்றி. 94-96 சங்கமம் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நண்பர்கள் திரு கந்தகுமரன், பரமேஸ்வரன், ஞானப்பிரகாஷ், ராஜாக்கண்ணு, ராமு ஆகிய அனைவரும் நம்முடைய நிகழ்வை நடத்த பல்வேறு கட்ட நடவடிக்கைகள், அதாவது பிரின்சிபாலிடம் பெர்மிஷன் பெற்றது, இன்விடேஷன், டீ, உணவு ஏற்பாடு செய்தல் போன்ற அனைத்து வேலைகளையும் எத்தனையோ வேலைப்பளுவிற்கு இடையிலும் நமது சங்கமம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நேற்றே டயட்டிற்கு வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் மிகவும் சிறப்பாக செய்தமைக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து கடந்த 1 மாத காலமாக காலை விடியல் இன்று ஒரு தகவல், அது மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் நமக்கு கிடைச்சிடும், அல்லது தன்னுடைய இனிய குரலில் அழகிய தமிழில் ஒரு மெசேஜ் வரும். இதுவே இன்று நாம் அனைவரும் இங்கு சந்திப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என்றால் மிகையாகாது. அதற்கு காரணமான நம் யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே தோழி விமலா தேவி அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய சூழலில் பல்வேறு வேலைப்பளுகள், குடும்ப சூழ்நிலைகள், பணி சுமைகளுக்கு இடையில் நாம் அனைவரும் ஒன்றாக 29 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பழைய நினைவுகளையும் தற்போதைய நம் ஆசிரியர் பணியின் சாதனைகளையும் பகிர்ந்து கொண்ட நம் அனைவருக்கும் மகிழ்வான நன்றி கூறி, முக்கியமாக நம்மை எல்லாம் 96 சங்கமம் நிகழ்வில் கலந்து கொள்ள செய்த நம் குடும்பத்தினருக்கு பாசம் கலந்த நன்றியை உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். 96 சங்கமம் விழா ஏற்பாடுகளை செய்த அனைத்து நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும், பல்வேறு சூழலின் காரணமாக கலந்து கொள்ள முடியாமல் இருக்கும் நமது நண்பர்கள் அனைவருக்கும் நமது அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நாம் அனைவருக்கும் நீடித்த ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்த செல்வமும் நம்முடைய ஆசிரியர் பணியில் மென்மேலும் பெற்று பணி சிறந்து நல்ல ஆசிரியராக இன்னும் விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்பும், மீண்டும் இதே போன்று ஒரு சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இறைவனை வேண்டி நன்றி உரை வழங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.